Hello dear students, good morning to all. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்கல்ல? Hope you all are fine and safe. In today's science class, we are going to see some remaining portions of your second unit. Already நம்ம second unit, matter and materials, போன class நம்ம start பண்ணோம். அதில் கொஞ்சம் portions நம்ம முடிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? போன வாரம் லீவு எல்லாம் லீவாக இருந்தது. எல்லாம் மறந்துட்டீங்களா இல்லை ஏதாவது ஞாபகம் இருக்கா? சரி, நான் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் என்னன்னா, ஜஸ்ட் யூ கேன் ரீகால். எப்போவுமே வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், என்ன படித்தோன்னு ஜஸ்ட் ஃப்ளிப் ஓவர் த பேஜஸ். அதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதில் கொடுத்துருந்தா அதெல்லாம் இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் இஃப் யூ கேரி ஆன் தேட், அந்த ஒரு ஹேபிட் வச்சுட்டிங்கன்னா அந்த கண்டினியூட்டி இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக உங்களால் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நான் இந்த கிளாஸ் கவனிக்கிறேன். ஸோ போன கிளாஸில் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதை ரிலேட் பண்ணி தானே அடுத்தடுத்த போர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கவர் ஆகி வருது. ஸோ அந்த ஒரு கண்டினியூட்டி ஈஸி ஸ்விட்ச் ஆன் ஆகுறதுக்காக ஜஸ்ட் நீங்கள் ஃப்ளிப் ஓவர் த பேஜஸ் ரீகால் பண்ணுங்கள். எப்போவுமே வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஹேபிட் எடுத்துக்கோங்க. இட்ஸ் வெரி குட். Okay, so in today's science class, let's see what are we going to see. Before that, போன சயின்ஸ் கிளாஸில் லாஸ்ட் வீக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். அதில் ஒரு குட்டி ஹோம்ஒர்க் கொடுத்துருந்து முடிச்சிங்களா? ஆன்சர் கீ எல்லாம் போடலை, ரொம்ப சின்ன ஹோம்ஒர்க் இல்லை, அதனால ஆன்சர் கீ போடலை. ஜஸ்ட் ஹவ் கிவன் சி மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸோட நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற அந்த டாப்பிக்கோட இதெல்லாம் ஜஸ்ட் நான் பிக்சர்ஸாக அப்படியே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸ் பாருங்கள். சாலிட்ஸில் wood, லிக்விட்ஸில் கெரசின், கேஸஸில் ஏர் இன் டயர். சாலிட்ஸில் நான் இது கொடுத்துருக்கேன், ஐஸ், வாட்டர் வேப்பர். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சாலிட். அதுதான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் காலமில் நீங்கள் எழுதணும். அது உங்களுக்கு ஈஸியாக எழுதட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்காம இருந்தேன். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்? அடுத்த எக்ஸாம்பிள்ஸில் சாலிட்ஸில் ராக், லிக்விட்ஸில் ஆயில், கேஸஸில் ஆக்சிஜன். இது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ ஃபோட்டோ நான் தனியாக போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் தான் எழுதணும்னு இல்லைம்மா, எந்த சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்னாலும் எழுதுக்கலாம். லிக்விட் ஸ்டேட்டில் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட் வேணால் நம்ம எழுதலாம். கேஷியஸாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நைட்ரஜன், ஏர் இன் பலூன், ஏர் இன் டயர், எது வேணால் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, வாட்டர் வேப்பர். ஓகே, ஸோ இதான் எழுதணும்னு இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதுனதும் கரெக்டு தான். அது சாலிட் லிக்விட் ஸ்டேட்டில் எழுதுனதும், சாலிட் லிக்விட் கேஷியஸ் ஸ்டேட்டில் எழுதியிருக்கிறதும் கரெக்டாக எழுதியிருக்கீங்க. ஸ்பெல்லிங் மட்டும் கண்டிப்பாக கரெக்டாக எழுதணும், அவ்வளோதான். சரியா? சரி, இன்னைக்கு நம்ம சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோமா? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். அது எல்லா கிளாஸ், ஈவன் ஃப்ரம் தேர்ட்லேருந்தே நீங்கள் படிக்கிறீங்க ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் ஆன்சரும் பார்த்தோம். மெட்டீரியல்ஸில் நம்ம என்ன ஜஸ்ட் மெட்டீரியல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் ஃபைபர்ஸில் போன கிளாஸில் நேச்சுரல் ஃபைபரில் என்னெல்லாம் பார்த்தோம்? காட்டன் தான் மெயினாக பார்த்தோம். ஏன்னா காட்டனில் ஒரு கொஸ்டின், அதோட ப்ராசஸோட ஃப்ளோ சார்ட்டோட கொஸ்டின் ஆன்சரும் உங்களுக்கு இருந்தது, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜூட் பார்த்தோம், கொயர் பார்த்தோம் இல்லையா? அதோட யூசஸ், அதோட ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட்ஸ் என்னன்றதை நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஸோ மீதி நெக்ஸ்ட் இதில் செஷனில் என்ன இருக்குது பாருங்கள். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், synthetic fibers or man-made fibers. What do you mean by synthetic fiber? போன கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன் இல்லையா? சிந்தட்டிக் ஃபைபர்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நேச்சுரல் ஃபைபர்னா நேச்சுரலி உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸிங்கோ கெமிக்கல் ப்ராக்ரஸிங்கோ எதுவுமே இல்லாமல் நேச்சுரலி கிடைக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை அப்படியே ப்ராசஸ், மேனுஃபேக்சரல் ப்ராசஸ் மேற்கொண்டு உங்களுக்கு என் ப்ராடக்ட் அந்த ஃபேப்ரிக் கிடைக்கும். இதில் ஒரு சில மிக்ஸ் ஆஃப் வேற ப்ராடக்ட்ஸோட மிக்ஸையும் சேர்த்து, அதாவது நேச்சுரலான ப்ராடக்ட்ஸையும் சேர்ப்பாங்க, ஆர்டிஃபிஷியலி கொஞ்சம் டைஸ் அண்ட் எல்லாமே சேர்த்து வேறொரு கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணி மனுஷனோட மூளையிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபைபர். இது நேச்சுரல் கிடையாது. கண்டிப்பா இந்த ஃபைபருக்கு நேச்சுரலான ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல இருந்து தான் இதை எடுக்க முடியும் இல்லையா? இப்போ காட்டன், பருத்தி பருத்தி பிளான்ட்ல இருந்து அப்படியே எடுத்தோம். அப்புறம் என்ன
ஜூட் வந்து ஜூட் பிளான்ட்ல இருந்து அப்படியே எடுத்தோம். கொயர் வந்து அந்த கோகனட்டோட அவுட்டர் லேயர்ல இருந்து அப்படியே எடுத்தோம். அவுட்டர் கவரிங் அதோட ஷெல், கோகனட் ஓட ஷெல்ல இருந்து அப்படியே அந்த சகரின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து அப்படியே எடுத்துதான் கொயர் பண்றது. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு சில நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், என்னென்ன பிளான்ஸ் அல்லாம என்னென்ன நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து இது எடுத்து இன்னொரு கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணி வேற ப்ராடக்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலா உருவாக்கி இருக்கிறதுனால மனுஷனோட அந்த ஒரு ப்ராசஸிங், மனுஷனோட மூளையில இந்த மாதிரி இதுல இருந்து இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங் பண்ணி வந்தா இந்த அதோட எண்ட் ப்ராடக்ட், அதோட அவுட்கம் வந்து இப்படி இருக்கும்னு மனுஷனா யோசிச்சுதான் இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்து செஞ்சது. ஸோ இது ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் ஃபைபர்ஸ் தான் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னு சொல்றோம். சரியா? அது ஃபர்ஸ்ட் பாருங்க, பேஜ் நம்பர் 114. Whenever I read your book, you have to place your fingers under each line. Okay, synthetic fibers or man-made fibers. Man-made na மனுஷனால உருவாக்கப்பட்டது, மனுஷனோட மைண்ட் செட்ல இந்த ப்ராசஸிங் பண்ணி இதை வச்சு பண்ணி இந்த ப்ராசஸிங் மேற்கொண்டு இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் அவுட் பண்ணி ஆட் ஆன் பண்ணி ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட் இப்படி கொடுக்கலான்றதான் சிந்தட்டிக் ஃபைபர். திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னு நினைக்க கூடாது, நிறைய பிள்ளைங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்லை, இது உங்கள் லைஃப் டைமில் ஒன்ஸ் தான் இந்த சப்ஜெக்டை, ஒன்ஸ் தான் இந்த லெசனே நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நான் வந்து சொல்லி கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஓகே, புரியறதுக்காக தான் இப்படி சொல்கிறது. சரி, these fibers, look into your book, these fibers are made by human beings with the help of chemical process. Hence, they are called synthetic fibers or man-made fibers. These fibers are obtained from coal, பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். புரிஞ்சுதா? நான் சொன்ன அதே பாயிண்ட் தான், ஹியூமன் பீயிங்ஸால தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு சிந்தட்டிக் ஃபைபருங்கிற அந்த மெத்தடாலஜி, அந்த மைண்ட் செட். இந்த மாதிரி பண்ணா இது மாதிரி அவுட்கம் வரும்ன்றது மேன்மேடான ஆர்டிஃபிஷியல் ஆன என்ன ப்ராடக்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணி தான் இதில் சிந்தட்டிக் ஃபைபர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ், ஒரு சில வேதியியல் செய்முறைகளில் வந்து செஞ்சதுக்கு அப்புறம் தான் யூ கேன் கெட் தி எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ஃபைபர். ஓகே, ஸோ தே ஆர் கால்ட் அஸ் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். அண்ட் இது வந்து மெயின்லி ஒரு சில கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, ஊலும் இருக்கு. ஊல்னா உங்களுக்கு தெரியும், உள்ளன். ஊல் வந்து எதுல இருந்து, போன தடவை சொன்ன சில்க் வேர்ம் வந்து சில்க் வேர்ம்ல இருந்து சில்க் எடுப்பாங்க, பட்டு. அந்த பட்டு துணி எல்லாம் இருக்கும்ல, அது என்ன பட்டு நூல் பூச்சியில இருந்து, பட்டு நூல் புழுல இருந்து தான் எடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஊல் எதுல இருந்து எடுப்பாங்க? அனிமல் ஃபைபர்ஸ், நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஊல் எதுல இருந்து? ஷீப் அல்லது வந்து ஃபர்ரா இருக்கக்கூடிய ஒரு சில விலங்குகள்ல இருந்து எடுப்பாங்க இல்லையா? காஷ்மீர் எதெல்லாமோ படிச்சோம், கமீலா, அந்த மாதிரி வேற ஏதோ கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபர் உள்ள, நிறைய முடி உள்ள, அந்த நிறைய ஃபர் இருக்கக்கூடிய, புஷ்ன்னு இருக்கக்கூடிய அந்த முடியில இருந்து தான் ஊல் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸும் இதுல இன்க்ளூட் பண்றாங்க. ஏன்னா நேச்சுரல் இன்க்ளூட் பண்ணாம கம்ப்ளீட்டா ஆர்டிஃபிஷியலா எந்த ஒரு பொருளையும் நம்மளால உருவாக்கவே முடியாது. ஏதாவது சோர்ஸ் யூ ஹாவ் டு டேக் இட் ஃப்ரம் நேச்சர். only then you can only then you can invent a new product. Only then you can find a new product. Okay, so something has to be included as natural source ல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அந்த நேச்சுரல் சோர்சஸ் எதெல்லாம் இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. கோல், நிலக்கரி, பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், நேச்சுரல் கேஸ்னா இயற்கை வாயுக்கள். அதுல இருந்து நமக்கு அது மட்டும் இல்ல, உள்ளும் சில்க்கும் எல்லாம் இருக்கு, பார்த்துக்கோங்க. பாருங்க, சிந்தட்டிக் ஃபைபர்ஸோட சோர்சஸ். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இதுல என்னெல்லாம்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது. இந்த ஒரு டேப்லர் காலம் பாருங்க, கிரீன் கிடையாது, அந்த ஆரஞ்சு ஆர் ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த டேப்லர் காலம் கவனமா பாருங்க. அதுல சிந்தட்டிக் ஃபைபர் எதெல்லாம்? ரேயான், நைலான், பாலியஸ்டர், அக்ரிலிக். ரேயான், நைலான், பாலியஸ்டர், அக்ரிலிக்.
இது வந்து நான் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த லாஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபர் வந்து பேஜ் 114ல லாஸ்ட்ல இருக்கும். நான் இது வந்து சேர்த்து அப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சரியா? கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பேஜ் நம்பர் 114ல இருக்கிற அந்த சேம் இதுதான். என்னெல்லாம் இருக்கு? ரேயான், நைலான், பாலியஸ்டர், அக்ரிலிக். இனி இது எந்தெந்த நேச்சுரல் சோர்சஸ்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு பார்ப்போமா? நேச்சுரல் சோர்சஸும் இருக்கு, ஆர்டிஃபிஷியலா ஒரு சில ப்ராடக்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேதியியல் செய்முறைகள் மூலம், கெமிக்கல் ப்ராசஸிங் மூலம் நமக்கு என் ப்ராடக்ட் கிடைக்குது, என் ஃபைபர். ஓகே, சரி. ரேயான் எதுல இருந்து எடுக்கிறாங்களா? வூட் பல்ப். நைலான் வந்து சில்க் அண்ட் வூல். சில்க் வந்து பட்டு நூல் பூச்சி, அந்த பட்டு நான் சொன்னேன்ல பட்டு துணியெல்லாம் அந்த புழுல இருந்து எடுப்பாங்க, சில்க் வேர்ம்ல இருந்து. அது வூல் வந்து அனிமல் ஃபைபர், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் சொல்லி வச்சு. ஷீப் இல்ல ஃபர் இருக்கக்கூடிய நிறைய நிறைய கமீலா அந்த மாதிரிப்பட்ட அனிமல்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. பாலியஸ்டர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து, கச்சா எண்ணெய் பொருட்கள்ல இருந்து. கச்சா எண்ணெயில இருந்து இல்ல, கச்சா எண்ணெய் பொருட்கள் பை ப்ராடக்ட்ஸோ அதுல இருந்து அந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ண பை ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எடுப்பாங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அண்ட் அக்ரிலிக் வந்து திரும்பவும் வூல் ப்ராடக்ட்ஸ். அக்ரிலிக் திரும்பவும் வூல் ப்ராடக்ட்ஸ், உள்ளன்ல இருந்து. ஊல் அந்த அனிமலோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபர், ஊல்ல இருந்து தான் வந்து அக்ரிலிக் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த சோர்சஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் வேர்டுக்கு கேட்டா எழுத தெரியணும். பின்னாடி கொஸ்டின் இல்லை, நான் படிக்கல, எனக்கு தெரியல சொல்லக்கூடாது. ரேயான்ஸ் சோர்ஸ், வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ரேயான், அல்லது கிவ் த நேச்சுரல் சோர்ஸ் ஃப்ரம் விச் த சிந்தட்டிக் ஃபைபர் ரேயான் இஸ் மேட் டேஷ் அப்படின்னு கேட்டா wood pulp. Nylon has the sources from dash and dash, silk and wool. அப்படி வந்து எழுத தெரியணும் எல்லாத்துக்குமே. ஸோ அது கொஸ்டின்ல இல்லை, நான் படிக்க மாட்டேன், தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த சிந்தட்டிக் ஃபைபர் அண்ட் சோர்சஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ல இருக்கு பேக்ல. சரியா? சரி, இனி கிளாசிஃபை த ஃபாலோயிங் நேச்சுரல் ஃபைபர்ஸ். அண்ட் நேச்சுரல் ஃபைபர்ஸையும் இந்த இதையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. பாலியஸ்டர், ஜூட், சில்க், நைலான், காட்டன், ஊல், அக்ரிலிக், ரேயான்னு நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஒன்று எவ்வளவு 1 2 3 4 5 6 7 8 ப்ராடக்ட்ஸில் எது எது சிந்தட்டிக் எது எது நேச்சுரல்னு பார்த்து அதுக்கு அண்டரில் இப்படி எழுதி வைக்கணும். நேச்சுரலாக இருக்கிறது எக்ஸாம்பிள் இது காட்டன், நேச்சுரலுக்குள்ளே வரும் இல்லையா? சிந்தட்டிக் எக்ஸாம்பிள் என்ன? ரேயான்னு எடுத்துக்குவோம், ரேயான். அப்போ மீதி உள்ளதெல்லாம் எதுக்கு அண்டரில், மீதி உள்ள எல்லா ஃபைபர்ஸும் எந்தெந்த ஃபைபருக்கு அண்டரில் வரும்ன்றதை பார்த்து கிளாசிஃபை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். சரியா? திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். கம்ப்ளீட் திஸ் ஹோம்ஒர்க். தென் யூசஸ் ஆஃப் synthetic fibers. அந்த homework எந்த பேஜ்ல இருக்கு? பேஜ் நம்பர் 114. நெக்ஸ்ட் பேஜ், flip on to the next page, பேஜ் நம்பர் 115. பாத்தீங்களா? யூசஸ் ஆஃப் synthetic fiber மேல இருக்கு. இந்த ஸ்லைட் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பேஜ் நம்பர் 115ல மேல இருக்கிறது. ரேயான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? டு மேக் ரோப், க்ளோத், கேப், டயர், காட்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். அப்போ ரேயான் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க. The manufacturing of rayon. Rayon எதுல இருந்து எடுக்கும்னு சொன்னாங்க? பாருங்க, சிந்தட்டிக் ஃபைபர் ரேயான் எதுல இருக்கு? wood pulp இல்லையா? சரி, wood pulp. அப்ப பாருங்க, wooden pulp, wood மர துண்டுகள் வந்து இங்க இருக்கு. அந்த woodல இருந்து அந்த பல்ப் அப்படியே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த பல்ப்ல இருந்து அப்படியே ஃபைபரை உருவாக்குறாங்க. ஃபைபர்ல இருந்து பல கெமிக்கல் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணி தான் பல்ப்ல இருந்து, அதாவது woodல இருந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி வுடன் பீசஸை வந்து அது சக்கு மாதிரி எடுத்து பல்ப்பை உருவாக்கி, பல்ப்ல இருந்து பல பல கெமிக்கல் ப்ராசஸிங், நம்ம பார்த்த இந்த ஸ்பின்னிங், நிட்டிங் மாதிரி பல கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஃபைபரும் கிடைக்கும். ஃபைபரை வந்து அப்படியே டெக்ஸ்டைலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. எண்ட் ப்ராடக்ட் பாருங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ட் ப்ராடக்டான இந்த டெக்ஸ்டைல், ரேயான் டெக்ஸ்டைல் தான் இது. எங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? எதுக்கெல்லாம் பாருங்க. யூசஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர் பேஜ் நம்பர் 115ல இருக்கிறது வாசிங்க. ரேயான் இஸ் யூஸ் டு மேக் ரோப், கிளாத், கேப், டயர், காட்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். ஒரு சில போட்டோஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்க. ரேயான் ரோப்ஸ் நம்ம வந்து கட்டக்கூடிய, இப்போ பிளாஸ்டிக்ல இருக்கிறது ரேயான் ரோப்ஸ். நீங்க பார்த்துருந்தா தான் தெரியும். ஒரு லைட்டா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஷைனி கிளிட்டரிங்கா இருக்கும். அதான் ரேயான் ரோப்ஸ். இதுதான் ரேயான் கேப்ஸ். ரேயான் கேப்ஸ் இப்படிதான் இருக்கும். இந்த ஒரு மெட்டீரியலோட அந்த ஒரு
மெட்டீரியலோட சாஃப்ட்னஸ்ல இருக்கும். ரேயான் கிளாத்ஸ் பாருங்க கொஞ்சம் கிளிட்டரியா இருக்கும், லைட்டா கிளிட்டரியா இருக்கும். ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்காது. அது போடும்போது லைட்டா சூடு மாதிரி இருக்கும். சிந்தட்டிக் கிளாத்ல நேச்சுரல் கிடையாது. காட்டன் மட்டும் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னிங் ஃபீலும் அந்த சூடு இல்லாமலும் இருக்கும். மற்ற மாதிரி நம்ம சிந்தட்டிக்கான சிந்தட்டிக் சாரின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சூடு அடிக்கும். ஆனா அது பார்க்கிறதுக்கு நல்ல கிளிட்டரிங்கா கொஞ்சம் ஷிம்மரிங்கா இருக்கும். இந்த கொஞ்சம் ஷைனி மாதிரி இருக்கும். ரொம்ப ஷைனியா இருக்காது, கொஞ்சம் ஷைனியா இருக்கும். இதுதான் ரேயான் கார்ட்ஸ். ரேயான் கார்ட்ஸ்னா திரும்ப இந்த நூல் மாதிரி தான். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம இந்த ட்ரிப் எல்லாம் போவாங்க தெரியுமா, பைக் ட்ரிப்ஸ் எல்லாம் போவாங்க இல்லை, இப்போ நிறைய vloggers எல்லாம் பைக் ட்ரிப்ஸ் பண்றாங்க. அதுல வந்து இந்த பைக் அது இது அதுக்கு அதுல நான் நிறைய யூஸ் பண்றது பார்த்துருக்கேன். இந்த பேக்ஸ் அவங்களோட லக்கேஜஸ் எல்லாமே வந்து கட்டி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கயிறு மாதிரி இருக்கும். அதுதான் ரேயான் கார்ட்ஸ், கயிறு மாதிரி. இதுவும் ரேயான் டிராப்ஸ் தான். இது மேக்ஸிமம் துணி காய போடுற அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரேயான் கார்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏதாவது கட்டி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஃபுல்லா பைண்ட் ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு, மேக்ஸிமம் அந்த லக்கேஜஸை வந்து வியக்கிள்ஸ்ல, அந்த 2 வீலர்ஸ்ல வந்து கட்டி வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பைக்ஸ்ல. சரியா? ஸோ இதுதான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாம என்னெல்லாம் இருக்குதா, ரேயான் டயர் கார்ட்ஸ் தான் இது. சரியா? டயர் கார்ட்ஸ், தென் கார்பெட்ஸும் இருக்குதான். சரி, ஓகே. அதுதான் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ரேயான். ரேயான் எதுல இருந்து எடுக்கிறாங்கம்மா? ரேயான் எதுல இருந்து? வூட்ல இருந்து இல்லையா, மர துண்டுகள்ல இருந்து தான். அதோட பல்ப் அதை வந்து நிறைய ப்ராசஸிங் பண்ணி அதோட சக்கு மாதிரி இருக்கிற பல்ப்பை எடுத்து தான் அவங்க என்ன அந்த ஃபேப்ரிக்கை உருவாக்குறாங்க. அந்த ஃபேப்ரிக் உருவாக்கி ரேயான்கிற கடைசியில அந்த ரேயான் சிந்தட்டிக் ஃபைபர் நமக்கு க்ளோத்ஸா கிடைக்குது. சரியா? சரி, அடுத்தது பாருங்க. நைலான் இஸ் யூஸ்ட் டு மேக் ஃபிஷிங் நெட்ஸ், ரோப்ஸ், parachutes, fabrics and bristles for brushes. Are you seeing your textbook பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ போட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கிளியரா கவனிங்க. நைலான் என்னெல்லாம், நைலான் எதுல இருந்து எடுக்க வருது? ஆல்ரெடி அதோட சோர்ஸ் என்ன? நேச்சுரல் சோர்ஸ் சில்க் அண்ட் வூல். சில்க் பட்டு அண்ட் வூல் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உள்ளன் அந்த இதுல இருந்து. ஷீப் அனிமல் ஃபைபர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியது இல்லையா? சரி, அனிமல் ஃபைபர்ஸ் இல்ல, அனிமலோட அந்த ரா இது ஸ்கின்னோட ஃபர்ல இருந்து கிடைக்கக்கூடியது தான் நைலான். எதுக்கெல்லாம்? ஃபிஷிங் நெட்ஸ், ரோப்ஸ். ஃபிஷிங் நெட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபிஷிங் பண்றதுக்காக, மீன்பிடி தொழிலுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெட்ஸ் அண்ட் ரோப்ஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பேராஷூட், பேராகிளைடிங் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, பெரிய பேராஷூட்ல மேலே பறப்பாங்க. அண்ட் ஃபேப்ரிக்ஸ், ஒரு சில நைலான் ஃபேப்ரிக்ஸும் இருக்கு. நைலான் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூடா இருக்கும், உஷ்ணமா இருக்கும். ஆனா அதுவுமே கொஞ்சம் ஷிம்மரிங்கா இருக்கும். இந்த மேன்மேட் எல்லாம் கொஞ்சம் ஷிம்மரிங்கா ஷைனியா இருக்கும். சரியா? அண்ட் பிரிசில்ஸ் ஃபார் ப்ரஷஸ், ப்ரஷோட பிரிசில்ஸ், நம்ம நல்லா தேய்ச்சி உரைக்கிற ப்ரஷஸ், ஈவன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் ப்ரஷ் கூட அதுன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய ப்ரஷஸ், நம்ம பெயிண்ட் ப்ரஷோ அல்ல வந்து தர உரைக்கிறதுக்கு, அந்த இப்போ தர உரைக்கிறதுக்குல ரொம்ப ஹார்டான ப்ரஷ் கிடையாது. ஹார்டான ப்ரஷ் எல்லாம் வேற மாதிரி கொயர் மாதிரி பட்டதுல இருந்து வருது. வேற சில ப்ரஷஸ் உண்டு, நம்ம ஏதாவது சர்ஃபேஸ் வந்து பெயிண்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ற ப்ரஷஸ்ல. பாருங்க, இதான் நைலான்ங்கிற அதோட ப்ராசஸிங் எல்லாம் நான் கொடுக்கல. ஜஸ்ட் நைலான் எப்படி இருக்கும்னு பாருங்க. சில்க் அண்ட் வூல் சேர்ந்து லாஸ்ட் அந்த ஃபைபர், நைலான் ஃபைபர்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். நைலான் ஃபைபர், ஓகே, நைலான் ஃபைபர்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். அதை வந்து நிறைய ப்ராசஸிங் பண்ணி, நம்ம எப்பவுமே ஃபைபர் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ப்ராசஸிங் என்னவா இருக்கும்? ஃபைபர் ஸ்பின்னிங், நிட்டிங், அந்த மாதிரி வீவிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அந்தந்த இதுக்கு வந்துடும். இங்க பாருங்க எக்ஸாம்பிள் யூசஸ் எங்கெல்லாம்? ஃபிஷிங் நெட்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். ப்ரஷ் பிரிசில்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ப்ரஷோட அந்த இந்த பிரிசில்ஸ் இருக்கு இல்லையாமா, பிரிசில்ஸ்னா என்ன சொல்றது, அந்த ப்ரஷ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடம், எதை வச்சு ப்ரஷ் பண்ணுவோமோ அந்த பிரிசில்ஸ். ஆல்ரெடி இது பிரிஸ்டில்னு சொல்லக்கூடாது, டி வந்து சைலண்ட், பிரிசில் தான். ஓகே, உங்க ப்ரஷோட பிரிசில்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். ஓரல் பி யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? அதான் ப்ரஷ் பிரிசில்னா நம்ம எந்த இடத்த வச்சு ப்ரஷ் பண்ணுவோம் அந்த பிரிசில்ஸ், அந்த உஷுன்னு நிற்கும்ல, அதுதான். அது கூட நைலான்ல தான் வந்து செய்யறாங்க.
பேராஷூட், இதுதான் பேராஷூட். பாருங்க 2 பேர் பேராகிளைடிங் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்க எல்லாம் படத்துல எல்லாம் நிறைய படத்துல காட்டியிருக்காங்க பேராஷூட்ஸ். நான் உங்களுக்கு சொல்லி தரவே வேண்டாம். ஸோ அதான் பேராஷூட். இந்த எல்லாமே செய்யறது எதுல இருந்து எந்த மாதிரி ஃபைபர்ல இருந்து? நைலான் ஃபைபர்ல இருந்து தான். அந்த நைலான் ஃபைபர் என்ன ஃபைபர்? சிந்தட்டிக் ஃபைபர். சரி, அடுத்தது பாருங்க. Again look into your book page number 115ல third point பாருங்க. uses of synthetic fibersல polyester. Polyester is used to make, அதான் பாலிஸ்டர்னு வீட்டில் சொல்லுவாங்க. அது நம்ம கரெக்டாக எப்படி சொல்லணும்னா இங்கிலீஷில் பாலியஸ்டர். ஓகே, பாலி POLY. இதோட ஸ்பெல்லிங் எல்லாம் பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சின்ன பிள்ளைங்கள மாதிரி கமிட் பண்ணவே கூடாது. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நீங்கள் ஃபோர்த் எல்லாம் முடிச்சு ஃபிஃப்த்து பென் ரைட்டிங்க்கு நீங்கள் வந்துட்டீங்க. பென் வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. பென் ரைட்டிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது. சரியாமா? அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்த்து POLYESTER ஸ்பெல்லிங் ஒழுங்கா பாருங்க. ஸ்பெல் த வேர்ட் அண்ட் சே த வேர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அண்ட் சே த வேர்ட். Polyester is used to make fabric for suits and shirts. Suits, shirt, டக்ஸ் எல்லாம் டக்ஸிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. டக்ஸ் இருக்குல்லம்மா, சியூட், கோட் சியூட் போடுவோம்ல, அந்த சியூட் எல்லாம் கொஞ்சம் ஷிம்மரிங்கான சியூட், கொஞ்சம் ஷைனியா ஜிகு ஜிகுன்னு இருக்கும்ல கொஞ்சம் கோட்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டா, அந்த மாதிரி எல்லாம் பாலியஸ்டர்ல தான். ஆனால் நல்ல சூடா இருக்கும் அது. சரி, அப்புறம் என்ன அடுத்து என்ன பாருங்க. ஹார்சஸ் வந்து இந்த பைப்ல இருந்து நம்ம அந்த ஹார்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த தண்ணி, இந்த கார் இல்லைன்னா அந்த 2 வீலர் எல்லாம் வாஷ் பண்றதுக்காக, பைக்கெல்லாம் வாஷ் பண்றதுக்கு இந்த ஹார்ஸ் படிச்சு இப்படி நான் காமிச்சு கொடுக்குறேன். அதுதான் ஹார்சஸ். தென் வாட் இஸ் தட் நெக்ஸ்ட் ஒன்? கன்வேயர் பெல்ட்ஸ். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்ல கன்வேயர் பெல்ட்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ப்ராடக்டை இன்னொரு ப்ராடக்ட் கூட கனெக்ட் பண்றதுக்கான கன்வேயர் பெல்ட்ஸ். ஓகே, பெரிய பெரிய மெஷினரிஸ் வந்து கன்வேயர் பெல்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் இப்படியே உருண்டு வரும். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்ல உள்ள அந்த மெஷினரிஸ் பார்த்துருந்து, ஏதாவது படத்துல பார்த்துருந்த ஞாபகம் இருந்தா தெரியும். அப்புறம் ஃபிலிம்ஸ், பெட் பாட்டில்ஸ் அண்ட் வயர்ஸ். பெட் பாட்டில்ஸ்னா என்னன்னு தெரியுமாமா? பிளாஸ்டிக் பாட்டில், அதுதான் பெட் பாட்டில்ஸ்னு சொல்லுவோம். அது என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் வயர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாலியஸ்டர் என்னெல்லாம் யூசஸ் கரெக்டாக பாருங்க. ரீட் த யூசஸ். பாலியஸ்டர் இஸ் யூஸ் டு மேக் ஃபேப்ரிக் ஃபார் suits and shirts, horses, then conveyor belts, films and pet bottles and wires. பாருங்க உங்க மொபைல் ஸ்கிரீன் பாருங்க. பாலியஸ்டர் ஃபேப்ரிக். அது பாலியஸ்டரோட எண்ட் ப்ராடக்ட் ஒன்றும் நான் கொடுக்கல, ஜஸ்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். இதான் ஹார்ஸ்னா தெரியும், இப்போ புரிஞ்சிருச்சா? பைப் கூட கனெக்ட் பண்ணி இந்த ஹார்ஸ் அடிச்சு இப்படியே தண்ணி எல்லாம் ஊற்றுவோம் இல்லாமல், அந்த பெரிய ஒரு கனெக்டிங் டியூப், அதுதான் அந்த இதோட தண்ணி வந்து செலுத்தினா வந்து ஸ்பீடாக போகும். கார்டனிங் பண்ணும்போது செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது இப்படியே நின்று ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அதான் பாலியஸ்டர் ஹார்சஸ். இந்த பைப்ஸ் எல்லாம் வந்து பாலியஸ்டரால செய்யப்பட்டது. அப்புறம் பாலியஸ்டர் ஃபேப்ரிக் வந்து மேக்சிமம் அந்த ஷிம்மரிங்கா இருக்கும். மோஸ்ட்லி அந்த ஸ்போர்ட் கிளாத் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே இப்படி சிந்தட்டிக்கா கிளுக்கிளா இருக்கும். என்ன உடம்போட ஒட்டியும் நிற்கும். அதே மாதிரி ரொம்ப ஷிம்மரிங்கா ஷைனியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த பொண்ணு போட்டிருக்கிற கவுன் கூட அந்த பாலியஸ்டர் கிளாத்ல தான் மேக் அவுட் பண்ணது. அது வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனியா இருக்கும். சாஃப்ட்னா உடம்புக்கு சாஃப்டா இருக்காது, உடம்புக்கு சூடு தான் கொடுக்கும். ஆனா அந்த கிளாத்தோட டெக்ஸ்சர் நம்ம தொட்டு பார்க்கும்போது ரொம்ப பாலிஷ்டா இருக்கும். ஆனா உடம்புக்கு வந்து கொஞ்சம் சூடு தான் எடுக்கும். பாலிஸ்டர் சாரி உடுக்கும்போது பயங்கர சூடு அப்படின்னு எல்லாம் வீட்டுல சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் பாலிஸ்டர். சரியா? பாலிஎஸ்டர் எப்படி சொன்னோம்? பாலிஎஸ்டர். பெட் பாட்டில்ஸ்னா நம்ம நார்மல் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான். பெட்னா PET. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம்? polyethylene terephthalate. polyethylene terephthalate தான் அப்படி சொல்றது. I can give the spelling POLY. poly. ethylene ஓட spelling ETHELENE. ethylene. ETHELENE. ethylene and terephthalate. TEREPHTHALATE
PHALTHAT, terephthalate. Polyethylene terephthalate. Just உங்களுக்கு தெரியறதுக்காக தான் additional informations. If you want, you can just check out in the Google and go on for the spellings. Okay, that's it. And then அப்ப புரிஞ்சுதா? பாலியஸ்டர் எங்கெல்லாம் கன்வேயர் பெல்ட்ஸ், அதோட போட்டோஸ் எல்லாம் நான் போடல. பெரிய பெரிய மெஷினரிஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இப்படி கன்வேயர் பெல்ட் மூலமா அப்படியே உங்களுக்கு வரும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். எண்ட் ப்ராடக்ட் வந்து அந்த கன்வேயர் பெல்ட்ஸ்லோடய அப்படியே வரும். தென் ஒயர்ஸும் வந்து பாலியஸ்டர்ல தான் பண்றது. சரி, இனி லாஸ்ட் ஒன் அக்ரிலிக். இது அக்ரிலிக் எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது? எதுல இருந்து? wool products. பாலியஸ்டர் எதுல இருந்து? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அப்படிதானே? கச்சா எண்ணெய் பை ப்ராடக்ட்ஸ்ல இருந்தோ தான் பாலியஸ்டர் வந்து தயாரிக்கிறாங்க. அக்ரிலிக் எதுல இருந்து? wool products. woolனா என்ன? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அனிமலோட ஃபைபர்ஸ் இல்ல, அனிமலோட சோர்சஸ்ல இருந்து தான் அக்ரிலிக். அப்ப இதெல்லாம் நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து தானே டீச்சர் வந்து இவங்க எடுக்கிறாங்க. வுட் பல்ப் நேச்சுரல், வுட் வந்து நேச்சுரல், சில்க் அண்ட் வூல் நேச்சுரல், பெட்ரோலியமும் நேச்சுரல் தான். ஆமா, நேச்சுரல் சோர்ஸ் தான். கண்டிப்பா நேச்சுரல் சோர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட். அதுல இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸை சேர்த்து, இன்னும் ஒரு சில ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல்ஸையும் சேர்த்து, ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல் ப்ராசஸ், வேதியியல் செய்முறை மேற்கொண்டு தான் ஃபைனல் நமக்கு கிடைக்கக்கூடிய, நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரோப்னாலோ, க்ளோத்னாலோ, கேப்னாலோ, ஃபிஷிங் நெட்ஸ்னாலோ அல்லது பேராஷூட்ஸ்னாலோ நமக்கு அதில் கிடைக்க அந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ளோத்ஸ் எல்லாமே பல வேதியியல் ப்ராசஸிங், பல வேதியியல் செய்முறைகள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கெமிக்கல் ப்ராசஸிங். ஆஃப்டர் அண்டர்கோயிங் செவரல் கெமிக்கல் ப்ராசஸிங் only you are getting that end product. We are getting that end product of that nylon fabric or the nylon cloth only after undergoing several chemical process. Of course, a natural source is included. Natural source ஓட main contribution இருந்தாதான் அடுத்தது நம்மளால செஞ்சு எடுக்க முடியும். சரி, லாஸ்ட் ஒன் அக்ரிலிக் எதுல இருந்துமா? wool products. இந்த அக்ரிலிக் தான் மெயின்லி அந்த உள்ளன் ஸ்வெட்டர், உள்ளன் அந்த மங்கி கேப் எல்லாம் இருக்குல்ல, உள்ளன் குலாஸ், அப்புறம் அந்த அந்த இது மாதிரி உள்ளன் ஷால்ஸ் எல்லாம் இருக்கு, பிளாங்கெட்ஸ், இதெல்லாம் வந்து அக்ரிலிக் தான். பாருங்க, look your mobile screen students. See, acrylic from wool. woolல இருந்து தான் அக்ரிலிக் செய்யறாங்க. உள்ளன் பிளாங்கெட்ஸ் நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் போய் தங்கி இருந்தோம்னா பார்த்துக்க முடியும். நம்ம வீட்டிலே வந்து உள்ளன் நம்ம சூடா இருக்கும், தணுப்பு டைம்ல எல்லாம் அப்படி சாஃப்டா உஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த உள்ளன் துவைக்கவும் ரொம்ப கஷ்டம் இல்ல. அது இந்த பசங்க எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த உள்ளன் க்ளோத்ஸ், உள்ளன் ஸ்வெட்டர்ஸும் உள்ளன் ஜாக்கெட்ஸ் போட்டிருக்காங்க, உள்ளன் ஷால்ஸ் போட்டிருக்காங்க. அதுதான் அக்ரிலிக்கோட யூஸ். வாசிங்க லாஸ்ட் பாயிண்ட், பேஜ் நம்பர் 115ல அந்த யூசஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்ல லாஸ்ட் பாயிண்ட், அக்ரிலிக் இஸ் யூஸ் டு மேக் ஸ்வெட்டர்ஸ், ஷால்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ். ஸ்வெட்டர்ஸ் அந்த பிள்ளைங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்வெட்டர்ஸும் ஷால்ஸும் எல்லாம் பிளாங்கெட்ஸும், அதான் அக்ரிலிக்கோட யூஸ். மோர் ஆர் லெஸ் அந்த உள்ளன் ப்ராடக்ட்ஸ், உள்ளன் க்ளோத்ஸ் வந்து அக்ரிலிக்ங்கிற அந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான மேன்மேட் சிந்தட்டிக் ஃபைபர்ல இருந்து தான் உருவாக்குறாங்க. சரியா? ஓகே, சிந்தட்டிக் ஃபைபர் முடிஞ்சுதா? என்னெல்லாம் சிந்தட்டிக் ஃபைபர் எல்லாரும் சொல்லுங்க, என்னெல்லாம் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்? Say along with me. Rayon, nylon, polyester, acrylic. Rayon is from wood pulp, nylon, silk and wool, polyester is from petroleum products, and acrylic is from wool products. Each and every synthetic fiber has different use. And the uses baseல நான் உங்களுக்கு pictures வச்சு explain பண்ணியிருந்தேன். rayon ஓடது பார்த்துக்கோங்க, மொபைல் ஸ்கிரீன் ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்க, என்னென்ன இது இருக்குன்னு பாத்தீங்களா? நெக்ஸ்ட் நைலானோடது பாருங்க, பிரஷ் பிரிசில்ஸ், ஃபிஷிங் நெட்ஸ், பேராஷூட், அது இல்லாம என்ன ரோப்ஸ், இதுவும் இருக்கு, ரோப்ஸ் மீதி ஃபேப்ரிக்ஸும் இருக்கு. அப்புறம் பாலியஸ்டர்ல வந்து மெயின்லி பாலியஸ்டர் க்ளோத்ஸ், அப்புறம் ஹார்சஸ்,
அப்புறம் பெட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அப்புறம் கன்வேயர் பெல்ட்ஸ், சூட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ், இது எல்லாமே இருக்கு. அக்ரிலிக்ல மோஸ்ட்லி உல்லன் ப்ராடக்ட்ஸ், உள்ளன் யூஸ் பண்ணக்கூடிய உள்ளன் ஸ்வெட்டர்ஸோ, உள்ளன் பிளாங்கெட்ஸோ, ஷால்ஸோ, குல்லாஸோ, அந்த மஃப்ளர்ஸோ, இல்லை மங்கி கேப்ஸோ, அதெல்லாம். சரியா? ஓகே தானே? இப்போ இந்த சிந்தட்டிக் ஃபைபர் நல்ல மாதிரி புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்ல மாதிரி புரிஞ்சுதானே? சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எல்லாம் ஒன் வேர்ட்ல கேட்கும், அதனால ப்ராப்பரா வந்து கவனிக்கணும் அது சொல்லி தரும்போது. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் ஃபைபர் இஸ் obtained from small wild animal called vicuna. Okay, what is the name of that animal? Vicuna. Vicuna. Okay, that vicunaங்கிற அந்த ஒரு அனிமல்ல இருந்து தான் அந்த ஃபைபர், இது எடுக்கிறோம்ல, வூல். அந்த வூல் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அண்ட் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அந்த வூல் எடுக்கும்போது. தேன் ஷீப், அந்த நம்ம பார்த்த அந்த என்ன கமீலா, அந்த மாதிரியான அனிமல்ஸ்ல இருக்கிறத விட விக்யூனா அப்படின்ற ஒரு அனிமல்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஊல் ஊல் இது வந்து ஊல் ஃபர் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட், ஹை காஸ்டா இருக்கும். சரியா? இட் பிலாங்ஸ் டு அ கேமல் ஃபேமிலி. கேமல் ஃபேமிலி தான் அது பிலாங். பேஜ் நம்பர் 115ல இருக்கிற அந்த டூ யூ நோ ஃபேக்ட் பாக்குறீங்களா எல்லாரும்? சரி, அதுதான். புரிஞ்சுதா? விக்யூனா. இது வந்து ஒன் வேர்ட்ல கேட்கும்போது எழுத தெரியணும் எல்லாருக்கும். சரி, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதெல்லாம் பாக்குறீங்களா? நீங்க பாக்குறதுக்காக தான் ஸ்லோவா மூவ் ஆன் பண்றது. சரி, அடுத்த டாபிக் என்ன? உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட் டாபிக். ஈவன் ஐ ஆல்சோ லைக் தட். கிரெயின்ஸ், தானியங்கள். நம்ம தானியங்கள் சாப்பிடுறோம், பயறு வகைகள் சாப்பிடுறோம், அண்ட் வந்து முளை தானியங்கள் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு நல்ல எனர்ஜி. grains and cereals சாப்பிடும்போது will get very good energy. Okay, so அந்த மாதிரி food items நிறைய நம்ம எடுத்துக்கணும். சரியா? சரி, நம்ம ஆப்வியஸ்லி நம்ம நிறைய சாப்பிட்றோம். கிரெயின் தான், ரைஸ், வீட், கோதுமை ரைஸ் தான் மெயின் ஸ்டேபிள் ஃபுட்டே இங்கே. அதுதான் எப்போ பார்த்தாலும் காலையில் என்ன தோசை, இட்லி, அதெல்லாமே ரைஸ்ல இருந்து தான். அப்புறம் வந்து வீட், கோதுமையில சப்பாத்தி ஏதாவது செய்வாங்க, அதுவும் வீட். ஸ்டேபிள் ஃபுட் இஸ் ரைஸ் அண்ட் வீட். ஸோ அந்த தானியங்கள் பற்றி நம்ம இன்னும் கிளீனாக படிக்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் நல்ல ஒரு கலர்ஃபுல் பிக்சர் கொடுத்துருக்கேன். நிறைய தானியங்கள் இருக்குது. ஓட் ஃப்ளேக்ஸ், தென் வந்து கோதுமை இருக்குது, தென் கொஞ்சம் மில்லட்ஸ் இருக்குது, கார்ன்ஸ் இருக்குது, பாஸ்தா, ஸ்பெகட்டி எல்லாம் இருக்குது. பாருங்கள். சரி, கிரெயின்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? கிரெயின்னா என்னன்னு பாருங்க. பேஜ் நம்பர் 115. when I read, always look into your book. Grain is a small, hard, dry seed. Each grain is protected by a husk, and the husk encloses the seed. Okay, two main types of commercial grain crops are cereals and legumes. Wheat, maize, rice, beans, peas, barley and millets are some of the whole grains. அந்த பார்லியோட ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துருக்காங்க. சி லாஸ்ட் லைன்ல வந்து இந்த கிரெயின்ஸ் பார்ட்ல, பேஜ் நம்பர் 115ல லாஸ்ட் லைன், அந்த கிரெயின்ஸ்ல லாஸ்ட் லைன்ல பீஸுக்கு அடுக்கிற BARELYன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. BARLEY, பார்லி. BARLEY, பார்லி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. BARLEY, பார்லி. உங்களுக்கு கர்சிவ் தான் தெரியும் இல்லையா? சரி, BARLEY. எனக்கு உங்க அளவுக்கு பெர்ஃபெக்டாலாம் கர்சிவ் வராது, பார்த்துக்கோங்க. BARLEY, பார்லி. ஓகே, புரிஞ்சுதா? சரி, அது அந்த ஸ்பெல்லிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிரெயின்னா என்ன? தானியம் வந்து ரொம்ப சின்னதா, ஸ்மாலா இருக்கும், ஹார்டா இருக்கும், ட்ரையான சீட். வெட்டா இருக்காது, ட்ரையா தான் இருக்கும். நல்ல ட்ரை சீடா இருக்கும். ஒவ்வொரு சீடுமே அதோட அவுட்டர் கவரிங் இருக்கு, ஹஸ்க், தொலி, அதோட தொலி. இப்ப நம்ம நெல் எடுக்கிறோம், அரிசி நீங்க பார்த்திருக்கீங்களா? நெல்லோட பார்த்திருக்கீங்களா?
நெல் கதிரோட நீங்க பார்த்திருக்கீங்களா? அரிசி எடுக்கும்போது அரிசியோட அவுட்டர் கவர் நெல். வீட்ல கேட்டு பாருங்க. வீட்ல நெல் இருந்தா அவங்க காட்டுவாங்க. இப்போ நிறைய வீட்ல இல்ல. நெல்லோட சேர்ந்து இருக்கிறது என்னன்னா நம்ம உமி. அந்த நெல்லோட தோல் சொல்லுவாங்க. அந்த தோடோட இருக்கும். அது எல்லா தானியங்களுக்கும் அந்த அவுட்டர் கவரிங் உண்டு. எல்லா தானியங்களுக்கும், எஸ்பெஷலி சீரியல்ஸ்ல அப்படிதான் இருக்கும். லெக்யூம்ஸ்ல மோஸ்ட்லி அந்த அவுட்டர் கவரிங்கோட சேர்த்து தான் நம்ம குக் பண்ணுவோம். ஈவன் ஃபார் சிக் பீஸ், இந்த வெள்ளை கடலை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? வெள்ளை கடலையில ஒரு சின்ன தோல் இருக்கும். அந்த தோலோட சேர்த்து தான் நம்ம குக் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த பெரும் பயிருன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இதெல்லாம் கேட்டு பாருங்க, எல்லாமே காமிச்சு தருவாங்க. பச்சை பாசிப்பயிறு, அப்புறம் அந்த பெரும்பயிறு, அந்த ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் பெருசா இருக்கும் பெரும்பயிறு. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு அவுட்டர் கவரிங் உண்டு. அதையும் சேர்த்து தான் நம்ம சமைக்கணும். ஏன்னா அதுல தான் நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகம் இல்லையா? ஸோ அது நம்ம சேர்த்து தான் சமைக்கணும். மற்றபடி சீரியல்ஸ், இந்த வீட், கோதுமை, அரிசி, மில்லட்ஸ், கார்ன், அதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன அவுட்டர் கவரிங் உண்டு. அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம நல்ல மாதிரி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் குக் பண்ணி சாப்பிடுறது. சரியா? சரி, அதுதான் தானியங்கள், கிரெயின்ஸ் அண்ட் சீரியல்ஸ், வெரி வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த். ஓகே, அதுல மெயின்லி மில்லட் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு தானியம். மில்லட்ஸ், திணை வகைகள். சரியா? சரி, பாருங்க. அப்போ ஒவ்வொரு கிரெயினும் ஹஸ்க், அதோட தொலி அல்லது தோடு, உமின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கவர் பண்ணி, ஒவ்வொரு சீடும் அதை கவர் பண்ணி தான் இருக்கும். 2 கமர்ஷியல் பேரண்ட்ஸ்க்கு தெரியும். பேரண்ட்ஸ் கொஞ்சம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுங்க. வீட்டில் ஏதாவது இது பயிர் வகைகள், அப்புறம் வந்து இந்த தானிய வகைகள் இருக்கிறது அவங்க கொஞ்சம் காமிச்சு கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும், நல்லா புரியும். சரி, அப்புறம் 2 மெயின் கமர்ஷியல் கிரெயின் கிராப்ஸ் எதெல்லாமா? 1 வேர்ட்ல கேட்டா எழுத தெரியணும். சீரியல்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு அப்படியே 2 மார்க் கொஸ்டின்ல இருக்கு. நேம் த லிஸ்ட் ஆஃப் ஹோல் கிரெயின்ஸ்னு. என்னெல்லாம்? வீட், கோதுமை, மெய்ஸ், சோளம், பெரிய சோளம், மஞ்சள் கலர்ல நம்ம பாப்கார்ன் எல்லாம் சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த சோளம் நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் எல்லாம் சாப்பிடுவோம். சாப்பிட்ருக்கீங்களா? ஸ்வீட் கார்ன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த சோளம் வேக வச்சு தருவாங்க எல்லாமா, அதுதான் மெய்ஸ். தென் ரைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நெல், அரிசி. பீன்ஸ் தெரியும். பீஸ் வந்து அது சிக் பீஸ் எதுனாலும் இருக்கலாம். கிரீன் பீஸ் இருக்கலாம், சிக் பீஸ் இருக்கலாம், அதுல கருத்த கடலை இருக்கு, வெள்ளை கடலை இருக்கு. பார்லி தான் சொல்றோம். மில்லட்ஸ் திணை வகைகள். மோஸ்ட்லி மில்லட்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஹோல் கிரெயின்ஸ். இதெல்லாம் தான் ஹோல் கிரெயின்ஸோட மெயின் ஹோல் கிரெயின்ஸ். இதெல்லாம் தான் மெயின் ஹோல் கிரெயின்ஸ். அதுல நம்ம புக்ல மெயின்லி கொடுத்துருக்கிறது வீட் பத்தி, கோதுமை பத்தி, மெய்ஸ் பத்தி, சோளம் பத்தி, ரைஸ் அண்ட் மில்லட்ஸ். ரைஸ் பத்தி, அரிசி பத்தி, மில்லட்ஸ்னா திணை வகைகள். இதுதான் இந்த 4 மெயின் ஹோல் கிரெயின்ஸ் பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நானும் உங்களுக்கு நல்ல மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேம்மா. இது நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம். அதனால கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் ஜாஸ்தி இருந்தாலும் தாங்கிட்டு இருக்க வேண்டியதுதான், வேற ஒரு வழியும் இல்லை. சரி, wheat. This is the most important crop in the world. Whole wheat is important because it is rich in fiber, vitamins and minerals. Wheat products are உங்களுக்கு தெரியும், breads, cakes, pasta, wheat germ and cracked wheat. So இந்த பிக்சர்ல அழகாவே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த wheat கோதுமை செடி, அந்த கோதுமை விளைநிலம் எப்படி இருக்கும் தெரியுமா? பாருங்க, உங்க மொபைல் ஸ்கிரீன் பாருங்க. see how colorful it is இல்லையோ? அப்படியே எல்லோ ஷேடட். இந்த வீட் வந்து கோதுமை வந்து அப்படியே முளைச்சு வரும்போது அந்த ஃபீல்டே வந்து எல்லோயிஷா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அந்த கிரீன் கலர் அப்படியே சேஞ்ச் ஆன் ஆகி, ஆக்சுவலா அது கிரீன் கலர்ல கொஞ்சம் இதுவா தான் ஸ்டார்டிங்ல இருக்கும். அது சேஞ்ச் ஆகி அது வளர வளர அந்த எல்லோ ஷேட் அப்படியே டோட்டலி ரொம்ப பிரைட் எல்லோயிஷ். உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் நான் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கிளாரிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். சரி,
அதுக்கப்புறம் மேய்ஸ் அது ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறேன். வீட் என்னதுமா, வீட் என்னது, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இப்போ சப்பாத்தி பண்ணுறோம், இல்லை கோதுமை தோசை பண்ணுறோம், இல்லை வந்து எதுனாலும் இப்போ வீட் பிரெட் எல்லாம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மைதா பிரெட்டை விட மைதாவும் வீட்டும் பெரிய வித்தியாசம்னு சொன்னால் இருக்கு, ஓகே தான். வீட் நல்லது தான், மைதாவை கம்பேர் பண்ணும்போது நல்லதான். ஆனால் மைதாவும் வந்து வீட்டோட அந்த சக்கு, வீட்டோட அந்த ரெசிடியூ ஃபில்டர் ஆன விஷயம்தான் கோதுமை. கொஞ்சம் அதில் இருக்கிற சக்கு மாதிரி இருக்கிறது தான் மைதா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த வீட்டு நல்லதுதான் உடம்புக்கு. பட் வீட்டும் ரைஸும் ரொம்ப அளவுக்கு கார்போட டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் அந்த ஃபீலிங் கொடுப்பாங்க. ஏன்னா நைட் வந்து சாதம் சாப்பிடாதீங்க, வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் சுகர் இருக்கிறவங்க வந்து நிறைய வீட் சாப்பிடுங்க, கோதுமை நிறைய சாப்பிடுங்க. அதெல்லாம் சும்மாமா. வீட்டும் ரைஸும் கிட்டத்தட்ட சேம் கார்போஹைட்ரேட் வேல்யூ தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன, சப்பாத்தினா ஒரு 3ஓட நிறுத்துவோம், சாதம்னா கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவோம்ல. அதனாலதான் அப்படியே சொல்றது. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வீட் நிறைய எடுத்துக்கோங்க. சரி, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத டாபிக். நான் அதை பத்தி பேசினா நிறைய பேசிட்டே இருப்பேன். சரி, ஓகே. இட் இஸ் ரிச் இன் ஃபைபர்னா என்னமா, நார் சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் தான். ஃபைபர்னா திரும்ப இனி இந்த ஃபைபர், ஐயோ டீச்சர் சொல்லி தந்த நேச்சுரல் ஃபைபர், சிந்தட்டிக் ஃபைபர், க்ளோத்தை நினைச்சிடாதீங்க. ஃபைபர்னா ஃபுட்ல நம்ம ஃபைபர்னு சொல்லக்கூடியது நார்ச்சத்து அதிகமா இருக்கிறது. நார்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கிறது எது தெரியுமா? கிரீன் பிளான்ஸ், கீரை வகைகள், பச்சை கீரை, அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, என்ன அது, ஸ்பினாச், green leafy items like கீரை, நம்மளோட பச்சை கீரை, அகத்தி கீரை, நிறைய கீரை இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்கும் கீரை. அந்த கீரை எல்லாமே வந்து ஃபைப்ரஸ், நிறைய நிறைய நார் சத்து இருக்கக்கூடியது. அதான் சொல்லுவாங்க சீக்கிரம் செரிமானம் ஆகும். நிறைய கீரை வகைகள் சாப்பிடுங்க, முடிக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது. நல்ல வந்து அந்த மோஷன் ஓட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது, மோஷன் டைட்டா போகும்போது நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் சாப்பிடுங்க, மோஷன் வந்து கரெக்ட் ஆகும், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருந்தா தெரியும். வீட்டில் வந்து இதை பற்றி கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதோட டீட்டெயில் என்னை விட அழகாக சொல்லி தருவாங்க. சரி, கேளுங்க. சரி, அதனால சரி, பிரெட்ஸ், கேக்ஸ், பாஸ்தா, வீட் ஜெம் அண்ட் கிராக்ட் வீட், இதெல்லாம் தான் இருக்கு. அதோட எக்ஸாம்பிள்ஸ் இல்லை, நம்ம வீட்டில இருந்து செய்யக்கூடிய ஒரு சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம், பிரெட்ஸ், ஹோல் வீட் பிரெட் இப்போ நிறைய இருக்கு. இப்போ ஓட்ஸு, ஃப்ளாக்ஸ்ல எல்லாம் கூட வீட் வந்தாச்சு, கார்ன்ஃப்ளாக்ஸ்ல எல்லாம் கூட. அடுத்தது கேக்ஸ் வந்து வீட்லயும் கேக்ஸ் மோஸ்ட்லி மைதால தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹெல்தியா இருக்கணுங்கிறவங்க என்ன வீட்லயும் பண்ணி சாப்பிடுவாங்க. பாஸ்தா, வீட் பாஸ்தா இருக்கு, வீட் ஸ்பெகட்டி இருக்கு, வீட் நூடுல்ஸ் இருக்கு. ஓகே, மோஸ்ட்லி மைதா, மேஸ் அந்த மாதிரி ஃப்ளோர்ல தான், அந்த மாதிரி மாவுல தான் மேக்சிமம் பாஸ்தா செய்வாங்க. ஆனா கொஞ்சம் ஹெல்தியா இருக்கிறதுக்கு பாஸ்தா வந்து வீட் பாஸ்தா, வீட் ஸ்பெகட்டி எல்லாம் இருக்கு. ஓகே, வீட் ஜெர்ம்னா அடுத்தது புழுன்னு நினைக்க கூடாது, ஜெர்மினேஷன், முளையிட்டு வீட்ஸ் இருக்கு, முளை வரக்கூடிய வீட்ஸ். அது வீட்டில் கேட்டால் தெரியும். அந்த முளை வீட்ஸ் சாப்பிட்டா இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிராக்டு வீட்டுனா ஆல்ரெடி பொடிஞ்சு போன பீசஸ், அதாவது அந்த ஹோல் வீட்டை எடுத்து நல்ல மாதிரி ட்ரை அவுட் பண்ணி கிராக் பண்ணுவாங்க. எப்படி நம்ம பொடி அரின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கஞ்சிக்கறின்னு சொல்லுவாங்க, அந்த கஞ்சி வச்சு சாப்பிட்றதுக்கான கஞ்சிக்கறின்னு சொல்லுவாங்க. அந்த கஞ்சி வைக்கிறதுக்காக வீட்டிலே கூட இருக்கு, வீட் கூட புரோக்கன் வீட் இருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணி நிறைய பண்ணலாம், புட்டு, அந்த மாதிரி கோதுமை புட்டு எல்லாம் பண்ணுவாங்க. சரி, ஓகே. ஸோ அந்த கிராக்ட் வீட், இதெல்லாம் தான் ஃபுட் ஐட்டம்ஸ். சரி, பாருங்க, புரிஞ்சு படிங்க என்னெல்லாம் இதுல இருக்கு, எது ரிச் வீட், எதெல்லாம் ரிச், ஃபைபர் ரிச், விட்டமின்ஸ் ரிச், மினரல்ஸ் ரிச், இவ்வளவும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் அழகா உங்களுக்கு போட்டோவா போட்டிருக்காங்க. நானும் அப்படியே அதே போட்டோ, இனி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்னு சேம் போட்டோ தான் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்க, உங்க மொபைல் ஸ்கிரீன் பாருங்க, இதுதான் வீட் ஃபீல்ட். ஆல்ரெடி உங்களுக்கு அழகான ஒரு பிக்சர் காமிச்சேன். இது வீட் பிரெட், இது வந்து வீட் பாஸ்தா அல்லது நூடுல்ஸ், எது வேணா இருக்கலாம். வீட் பாஸ்தாவா இருக்கலாம், வீட் ஸ்பெகட்டியா இருக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு
கான்டினென்டல் டிஷ், ஒரு ஸ்பினாச் அண்ட் வீட் அண்ட் அந்த ஒயிட் சாஸ் யூஸ் பண்ணி வீட் பாஸ்தா பண்ணியிருக்காங்க வித் சிக்கன் பீசஸ். நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்டா. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கான்டினென்டல் டிஷ்ஷஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளை மாதிரி போட்டு வேக வச்சு அப்படியே வச்சு சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் அது கிரன்ச்சியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி வெந்து வேகாமல் அப்படி இருக்கும். அப்போ அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதான் கொஞ்சம் நம்மளா இருந்தா அந்த நூடுல வந்து போட்டு மசக்கி எடுத்து அப்படிதானே அதுல வந்து குக் பண்ண வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லைஸா கட் பண்ணி ரொம்ப நைஸா கட் பண்ணி அது நல்லா வந்து சாட்டே பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவோம். ஆனா இவங்க பாருங்க அது எல்லாமே வந்து ஹாஃப் குக்டு தான் இருக்கு. ஸோ ஏன்னா ஹாஃப் குக்டா சாப்பிடும்போது நமக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் கிராக்ட் வீட். கிராக்ட் வீட்னா என்னன்னு தெரியுமா? நான் சொன்னேன்ல அந்த பொடி கஞ்சிக்கு மாதிரி பொடி அரி கோதுமை, பொடி அரியில பொடி கோதுமை, பொடிச்சு வச்ச கோதுமை, அதுதான். சரி, அடுத்தது அம்மா நான் சொல்லும்போது கரெக்டா தமிழ்ல கம்யூனிகேட் ஆகுது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தா வீட்டுல கேட்டுக்கோங்க. They can tell more efficiently than me. They know more better than me. So you can ask your parents, you can ask your grandma, grandpa. They'll be knowing more than me. Okay. Maize. Maize என்ன? மெய்ஸ்னா சோளம், பெரிய சோளம். சரியா? நம்ம இந்த சோளம் தானே வித் கார்ன் சொல்லி they'll prepare that popcorn and all. பாப்கார்ன் எல்லாம் பண்றது கார்ன்ல தான். சரி பாருங்க. In many tropical, page 115, see your book. In many tropical and subtropical countries. எந்தெந்த countries tropical subtropical countries இதெல்லாம்? மெக்சிகோ, அமெரிக்கா. மெக்சிகோ அமெரிக்கால தான் மோஸ்ட்லி அந்த கார்ன் ஃப்ளவர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கார்ன் மெய்ஸோட அந்த ஃப்ளவர் மாவு, அந்த பொடி மாவு வந்து கார்ன் எது வந்து ஃப்ரை பண்ணாலும் அவங்க இப்போ கேஎஃப்சி எல்லாம் கூட அவங்க வந்து என்ன கொஞ்சம் மைதா மாவு லாஸ்ட் அந்த என்னது மேரினேட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல மாதிரி அந்த மைதாலையும் அப்புறம் கார்ன் ஃப்ளவர்லையும் தான் முக்கி எடுத்து அதை வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. அப்போ அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நிறைய யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து மெக்சிகோ, அமெரிக்கன் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான். அங்கே அதோட இது ஜாஸ்தி. Cultivation of maize is very much higher in that countries. So நமக்கும் இருக்கு, நமக்கும் இல்லாம இல்லை, நமக்கும் இருக்கு. நம்மளும் இந்த ஊட்டி சைடெல்லாம் போனோம்னா நிறைய சோளம் வந்து இப்படி இப்படி வந்து ஃபயர்ல காமிச்சு சோளத்தை வந்து இப்படி தருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டு அப்படியே அந்த சோளம் இப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிடலாம். மெய்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? இதுதான் மெய்ஸ் ஃபீல்ட். இந்த சோளம் இப்ப தெரியுதா? பெரிய மெய்ஸ். சின்ன சோளமும் இருக்கு, அது மில்லட் வகையை சார்ந்தது. இது வந்து சோளம் மெய்ஸ், பெரிய மெய்ஸ், எல்லோ கலர்ல பெருசு பெருசா இருக்கும். பாக்குறீங்களா? இத வந்து அப்படியே see your mobile screen. இத வந்து அப்படியே சூடு தீயில வந்து காமிச்சு அப்படியே லைட்டா அதை ஸ்டீம் பண்ணி வேக வச்சு அப்படியே சாப்பிடும்போது நல்ல செம டேஸ்டா இருக்கும். அப்புறம் இதை ரிமூவ் பண்ணி இப்போ நிறைய இருக்கு. ஸ்வீட் கார்ன், இந்த சாட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்வீட் கார்ன் சாட்ஸ் எல்லாம், பட்டர் சாட் இருக்கு, பெப்பர் சாட் இருக்கு, மசாலா சாட் இருக்கு, சால்ட் அண்ட் பட்டர் சாட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் சாட் சாப்பிட்டுருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குட்டி குட்டியா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். இது சாப்பிடுறது நல்லது கூட. சரியா? சரி, அது அப்போ மெய்ஸ் தான் மெயின் ஃபுட் தட் பீப்புள் ஈட். மெக்சிகன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் வந்து நிறைய சாப்பிடுறாங்க. ஏன்னா அங்கே இதோட கல்டிவேஷன் ஹையா இருக்கும். அங்கே இதோட விவசாயம் வந்து நிறைய இருக்கும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கார்ன். மெய்ஸை வந்து கார்ன்னு சொல்லுவோம். அதனாலதான் பாப்கார்ன். இதை வந்து அப்படியே வெடிக்க வைக்கும்போது தான், பாப்அப் பண்ண வைக்கும்போது தான் பாப்கார்ன் வந்து வருது. அந்த பாப்கார்னோட ப்ராசஸ் எல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, மெய்ஸ் ஆயில் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஃபார் கார்ன் குக்கிங். கார்ன் குக்கிங்காக மெய்ஸ் ஆயில் வந்து கார்ன்ல இருந்து மெய்ஸ் ஆயில் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எல்லோ ஆர் கலர்ட் கார்ன் மே ப்ரொமோட் ஐ ஹெல்த். இது வந்து கண் பார்வைக்காக, கண்ணோட பார்வைக்காக நல்ல மாதிரி நல்ல
பார்வை சக்தி வந்து அதிகப்படுத்துற ஒரு ஃபுட் ப்ராடக்ட் தான் இந்த மேஸ். ஓகே, இட் இஸ் ஆல்சோ ரிச் சோர்ஸ் ஆஃப் மெனி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸோட ஹை ரிச் சோர்ஸ். இதுக்கு என்னெல்லாம் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் லைக் வீட்ல ஃபைபரும் இருக்கு, இதுல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அப்புறம் கார்ன் சிரப், அதாவது ஸ்வீட்னரா பல டிஷ்ஷஸ்ல வந்து சுகர் ஆட் பண்றதுக்கு பதிலா இவங்க கார்ன் சிரப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் வந்து என்ன கிறிஸ்டலைஸ் பண்ணி அந்த சுகரி ப்ராசஸ், அந்த சுகர்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து மெய்ஸ் கார்ன் சிரப் வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு சில அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த ஸ்வீட்டன் ஆக்குறதுக்காக ஒரு சில டிஷ்ஷஸ்ல வந்து ஸ்வீட் டிஷ்ஷஸ்ல வந்து சேர்த்துப்பாங்களாம் சுகருக்கு பதிலாக. அதான் கார்ன் சிரப் இஸ் யூஸ்ட் as sweetener instead of sugar in many products. many food productsக்கு சுகருக்கு பதில் கார்ன் சிரப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் நல்ல டேஸ்டா சுகரியா தான் இருக்கும். Maize products are sweet corn, breakfast cereals, tortilla chips, taco, maize oil. இந்த taco tortilla எல்லாம் நீங்க சாப்பிட்டிருந்தா தெரியும். பாருங்க, இதே பிக்சர் நான் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன், வேற பிக்சர் இல்ல. see your mobile screen. இதுதான் maize plant. மெய்ஸோட பிளான்டேஷன் கல்டிவேஷன் டைம்ல மெய்ஸ் வந்து விளைஞ்சு நிற்கும் போது இப்படிதான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் see maize. பாருங்க, மெய்ஸ், இதுதான் மெய்ஸ் செடி. ஆல்ரெடி நான் நல்ல ஒரு கலர்ஃபுல் பிக்சர் போட்டிருக்கேன். இதான் ஸ்வீட் கார்ன். நான் சொன்ன மாதிரி அந்த சாட் கார்ன் சாட்ஸ் வந்து சாப்பிட்ருந்தா பல ஃப்ளேவர்ஸ்ல இப்போ அவைலபிள், சாப்பிட்ருந்தா உங்களுக்கு தெரியும். இது கார்ன்ஃப்ளேக்ஸ், உங்களுக்கு தெரியும்ல, கெல்லாக்ஸோட கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிடுங்க. பால் ஊற்றி கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு சாப்பிடுவாங்கல்ல, இப்போ சோக்கோஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கு கெல்லாக்ஸோடது. அதுதான் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ். அதான் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்னு உங்க புக்ல கொடுத்துருக்கிறது தான் கார்ன்ஃப்ளேக்ஸ். கார்ன் டார்டிலானா இதான் டார்டிலா ஷீட்ஸ். பார்த்துருக்கீங்களா? சப்பாத்திஸ் மாதிரி இருக்கும். ஆனா அந்த மைதா மாதிரி இந்த மெய்ஸ் ஃப்ளார், இந்த சோள மாவுலே வந்து சப்பாத்தி மாதிரி அதை பிசைஞ்சு நீட் பண்ணி பிசைஞ்சு சப்பாத்தி மாதிரி. இது ராப்ஸ், டாமினோஸோ ஏதாவது நீங்க போய் ராப்ஸ் சாப்பிட்டு இருந்தா அதுல வந்து மோஸ்ட்லி அந்த கார்ன் டார்டிலா ஷீட்ஸ்ல தான் அந்த ராப்ஸ் வந்து கொடுப்பாங்க. சாப்பிட்டிருந்தா உங்களுக்கு தெரியும். ஷவர்மாஸ் கிடையாது, இந்த கார்ன் டார்டிலா ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராப் ஆன அந்த மெக்டி அல்லது வந்து கேஎஃப்சி அந்த மாதிரி இடத்துல போகும்போது இந்த டார்டிலா ஷீட்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு ராப் செஞ்சு கொடுப்பாங்க. யோசிக்கும் போது யம்மியா இருக்கா? ஐ ஃபீல் ரியலி யம்மி. ஓகே, எனிவேஸ், எஸ். ஸோ அதெல்லாம் தான் டார்டிலா சிப்ஸ், டாக்கோ, மெய்ஸ். இதுதான் டார்டிலா சிப்ஸ். டார்டிலா ஷீட்ஸில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்பினாச், ஆனியன்ஸ் அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் ஆன் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த லெக்யூம்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ் இல்லையே, அது என்ன, லெட்யூஸ் லீவ்ஸ் எல்லாம் வந்து சாப் அப் பண்ணி போட்டு கரெக்டாக அந்த டார்டிலா சிப்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும் அது. ஓகே, ஸோ தட்ஸ் இட். அண்ட் மெய்ஸ் வந்து புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து மெய்ஸ்ல செய்ய முடியும் பாருங்க. ஸ்வீட் கார்ன், பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் தான் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ். அப்புறம் வந்து கார்ன் டார்டிலா சிப்ஸ் அண்ட் டாக்கோ அண்ட் மீல்ஸ். டாக்கோவும் அதே மாதிரி டாக்கோ ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப ஃப்ளேவரியா ரொம்ப ஸ்பைசியா இருக்கும் அந்த டாக்கோ சிப்ஸ். அதுவும் இந்த இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. சரி, அடுத்தது ரைஸ் பேஜ் நம்பர் 116 115. நல்லா புரிஞ்சுதா? வீட்டும் மெய்ஸும் எதுல இம்பார்ட்டன்ட், எது அதோட மெயின் கண்டென்ட்ஸ் என்ன, மெயினான அதுல கிடைக்கக்கூடிய சத்து என்ன? வீட்ல வந்து ஃபைபர், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். மெய்ஸ்ல என்ன? விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அதோட பேரெல்லாம் பார்த்துக்கோங்க, என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, எல்லாமே வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டு கேட்டா எழுத தெரியணும். ரைஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதுல நான் பெரிய எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நம்ம வேர்ல்ட் வைடா ஏஷியன் கண்ட்ரீஸ்ல அதிகபட்சமா நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்டேபிள் ஃபுட் தான் என்ன? நம்மளோட பேசிக் ஃபுட் என்னது? ரைஸ். அரிசியில நம்ம சாதம் சமைச்சு சோறு பொங்க வச்சுதான் நம்ம கரீஸ் எல்லாம் ஊத்தி சாப்பிடுவோம், அப்படிதானே? சோறு தான் நமக்கு மெயினா. நம்மளோட மோஸ்ட்லி நிறைய வீட்டுல வந்து லஞ்சுக்கு மட்டும்தான், சில வீடுகள்ல லஞ்சுக்கும் டின்னருக்கும் வந்து சாதம் தான் எடுப்பாங்க. ஸோ சோறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேபிளான ஃபுட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரிஸ். ஓகே, சரி. ரைஸ் இஸ் அ
type of grass. உங்களுக்கு தெரியும் நெல் கதிர்கள். பாருங்க உங்க மொபைல் ஸ்கிரீன். இது வந்து பச்சை பசேல்னு இருக்கு. இந்த நெல் கதிர் தான் லாஸ்ட் வந்து இது yellowish ஆய் brown கலர்ல இருக்கும். அந்த தொலியோட நெல் தோலோட உள்ள அரிசி இருக்கும். அரிசி விதை இருக்கும். இந்த நெல்லுல இருந்து அரிசி நெல்ல இருந்து இளக்கி நெல்லை இளக்கி உமியா அந்த உமியை களைஞ்சிட்டு அரிசி வந்து கழுவி எடுப்போம். ஒயிட் ரைஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்றது. ஒயிட் ரைஸ் இருக்கு, ப்ரௌன் ரைஸ் இருக்கு, தவிட்டு அரிசி இருக்கு. தவிட்டு அரிசி தான் மோஸ்ட் ஹெல்தியர். சரி, இனி வாசிங்க, நல்ல மாதிரி வாசிங்க. when I am reading, look your book, page number 116. Rice is a type of grass. It is produced worldwide after sugarcane and maize. Sugarcane, maize தான் மெயின். ஏன்னா நம்ம எல்லாருமே வேர்ல்ட் த்ரூ அவுட் இருக்கிற கண்ட்ரி எல்லா கண்ட்ரீஸ்லயும் ரைஸ் வந்து மெயின் ஃபுட் கிடையாது. நிறைய கண்ட்ரீஸ்ல வீட் தான் மெயின் ஃபுட். நிறைய கண்ட்ரீஸ்ல வேற வேற சில வீட் தான் மேக்சிமம் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து மெயின் ஃபுட்டா இருக்கிறது. நிறைய கண்ட்ரீஸ்ல வேற வேற மாதிரி நிறைய ஸ்டேபிள் ஃபுட் வந்து அவங்களுக்கு ரைஸ் கிடையாது. ஏஷியன் தான் ரைஸ். அப்போ சுகர் கேனும் மேக்ஸிமம் சுகர் கண்டிப்பா நமக்கு எல்லாத்துலயும் சுகரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படிதானே? சுகர் எல்லா விதமான அந்த டிசர்ட்ஸும் சரி, மற்ற மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லையும் சரி, பிஸ்கெட்ஸ் பண்ணணும்னாலும் அல்லது கேக்ஸ் பண்ணணும்னாலும் எதுக்கும் சுகர் தேவை. அதே மாதிரி மெய்ஸும் அதே மாதிரி. இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து இங்கேயே வந்து மெய்ஸ் கார்ன் 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 ஃப்ளோர் தான் யூஸ் பண்றாங்க. கார்ன்ஃப்ளவர், சோள மாவு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து ஃப்ரை பண்றது. அது வந்து நிறைய டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டு கிவ் த திக்னஸ் ஆஃப் தட் கிரேவி, அதுக்கும் சோள மாவு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும், அதுக்கும் சோள மாவு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சுகர் கேன் மெய்ஸுக்கு அப்புறம் சுகர் கேன் கரும்பு, மெய்ஸ் வந்து சோளம், பெரிய சோளம், சின்ன சோளம் இல்ல பெரிய சோளம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரைஸ் தான் மெயினா த்ரூ அவுட் த வேர்ல்ட் வந்து கல்டிவேட் ஆகிற தேர்ட் லார்ஜஸ்ட் வந்து கல்டிவேஷன் ரைஸ் தான், அரிசி தான். அப்புறம் இட் இஸ் sorry, large parts of the world's human population, especially people in Asia, have this as their main food. நான் சொன்னேன்ல நம்மளோட மெயின் ஸ்டேபிள் ஃபுட் எது? ரைஸ். ஓகே, 90% ஏஷியன் கண்ட்ரீஸ் தான் மேக்சிமம். ஓகே, 90% of world's rice production is in Asia. ஏஷியன்ஸ் தான் மேக்சிமம். என்னென்ன காண்டினென்ட்ஸ்னு படிச்சோம் இல்லம்மா? ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா? ஏஷியன் காண்டினென்ட், நார்த் ஆப்பிரிக்கன், நார்த் அமெரிக்கன், சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதான் அந்த காண்டினென்ட்ஸ். அந்த 7 காண்டினென்ட்ஸ்லயும் நம்ம ஏஷியன் காண்டினென்ட் தான் என்ன? ஏஷியன் காண்டினென்ட் தான் மெயின் இல்லையா? சரி, A4 நோஸ் ஞாபகம் இருக்கா? A4 ஏல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய 4 காண்டினென்ட்ஸ். ஏஷியா, ஆப்பிரிக்கா, ஈவன் ஐ ஆல்சோ ஃபோர்காட். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் யூரோப். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அந்த 7 காண்டினென்ட்ஸ்ல மேக்சிமம் அந்த ஏஷியன் காண்டினென்ட்ல தான் என்ன ரைஸ் தான் அங்க ஸ்டேபிள் ஃபுட். அண்ட் இங்க 90% வேர்ல்டுல இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன், ரைஸோட ப்ரொடக்ஷன், அரிசியோட ப்ரொடக்ஷன்ல 90% ஏஷியன் காண்டினென்ட்ஸ்ல உற்பத்தி செய்யறதா அரிசி தான் எக்ஸ்போர்ட் பண்ணி அதர் கண்ட்ரீஸ்ல எடுப்புறாங்க. மேக்சிமம் நிறைய கண்ட்ரீஸ்ல கொஞ்சமா தான் ரைஸ். நம்ம ஏஷியன் காண்டினென்ட்ஸை தவிர வேற உள்ள காண்டினென்ட்ஸ்ல கொஞ்சமா தான் அரிசி நிறைய யூஸ் பண்றாங்க. சரியா? சரி, அப்ப மேஜர் ப்ரொடக்ஷன் எங்க இருக்கு? ரைஸோட ப்ரொடக்ஷன் எந்த காண்டினென்ட்ல? ஏஷியன் காண்டினென்ட்ல. அபவுட் ஹவு மச்? 90%. சரி, இனி ஒயிட் ரைஸ் கண்டெய்ன்ஸ் ஃபியூ எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ். கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் ஒயிட் ரைஸ்ல இருக்கு. நம்ம டெய்லி சாப்பிடக்கூடியது. இப்போ எங்க வீட்ல எல்லாம் ஒயிட் ரைஸ் தான் எடுப்பாங்க இல்லையா? ஆனா உங்க வீட்லயும் ஒயிட் ரைஸ் தான் மேக்ஸிமம். குட்டிச்சோறு, பொன்னி அரிசி நிறைய இருக்கு. சுரேகா ரைஸ் இருக்கு, பொன்னி ரைஸ் இருக்கு, அப்புறம் என்ன 7 ஸ்டார்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் என்னெல்லாம் இருக்கு, ஐயோ, ஜேஆர் ரைஸ் இருக்கு. இதெல்லாம் மீறி ரேஷன் அரிசி இருக்கு. இதெல்லாம் விட ரேஷன் அரிசி தான் பெட்டர்னு நினைக்கிறேன். சரி, ஒயிட் ரைஸ் கண்டெய்ன்ஸ் ஃபியூ எசென்ஷியல், கொஞ்சம் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்கிறது ஒயிட் ரைஸ். ப்ரௌன் ரைஸ் தான் ஹோல் கிரெயின். ப்ரௌன் ரைஸ் தான் மட்டை அரிசி. இப்போ மட்டை ரைஸ்ன்னு கொஞ்சம் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணி அந்த நிறைய வந்து ப்ரௌன் கலர் கோட்டிங் எல்லாம் போட்டு அது கழுவும் போதே அந்த ப்ரௌன் கலர் எல்லாம் போயிடும். நிஜமான தவிட்டரிசின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய அதாவது தவிட்டரிசினா கொஞ்சம் அந்த ஃபைபர் எல்லாம் அந்த அளவுக்கு போகாது.
ஃபைபர்னா அந்த நார்ச்சத்தெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய ஃபைப்ரஸான தவிட்டரிசி. அந்த அரிசி வந்து ஒத்தையா இருக்காது. அது நம்ம சமைக்கும் போது அது சமைச்சு வரும்போதே ஏதோ களி மாதிரி தான் இருக்கும். களின்னா என்னன்னு தெரியல, அப்படியே சேர்ந்து இருக்கும். அது வந்து செப்பரேட்டா ஒவ்வொரு அரிசி இப்ப நம்ம வீட்ல சமைக்கும் போது அரிசி எல்லாம் பெருசா இருக்கும், ஒண்ணா நிக்கும். இல்ல குட்டி அரிசி பொன்னி அரிசியில சோறு வச்சா கூட ஒண்ணா தனித்தனியா நிக்கும் இல்லையா? தவிட்டரிசினா அப்படியே நம்ம சமைச்சு அது வந்து வேகும் போது அப்படியே சேர்ந்து தான் இருக்கும். அப்படி நம்ம என்ன அப்படி சேர்ந்து மாயிஸ்டா அப்படியே சேர்ந்து அப்படியே அரிசியா ஒண்ணா இருக்காது. அது சேர்ந்து அப்படியே கிண்ட மாதிரி இருக்கும். அந்த களி கிண்ட மாதிரி இருக்கும். அது வந்து சாப்பிடும்போது இன்னும் நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகம். அதே மாதிரி ஃபைப்ரஸ் கண்டென்ட்டும் அதிகம். ஃபைப்ரஸ் கண்டென்ட்னா என்ன? நார்ச்சத்து அதிகம். அதான் ஃபைப்ரஸ் பிரான்னு சொல்லியிருக்காங்க. தட் கண்டெய்ன்ஸ் ஃபைப்ரஸ் பிரான். தவிட்டரிசியில தான் அந்த மாதிரி ஃபைப்ரஸான கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணி ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றது நல்லது. எங்க நம்ம எல்லாம் நல்லது சாப்பிடுவோமா? ப்ரௌன் ரைஸ் இஸ் யூஸ்வலி கன்சிடர் மச் ஹெல்தியர் தேன் ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸை விட ப்ரௌன் ரைஸ் தான் ஹெல்தியர். இனி என்னெல்லாம் செய்வோம் அதில் அவங்களுக்கே தெரியும். இடியப்பம் செய்வோம், ரைஸ் அரிசி தோசை இட்லி எல்லாம் செய்வோம் இல்லையா? நிறைய. அப்புறம் வந்து அரிப்பத்திரிஸ் வந்து ரைஸ் ஃப்ளோர்ல தான் செய்யறது. அப்புறம் என்னெல்லாம் அப்பம் செய்யணும்னா அரிசி தான் வேணும், இடியப்பம் செய்யணும்னா அரிசி தான் வேணும். அது அழகா உங்களுக்கு பிக்சர்லே கொடுத்துருக்காங்க. அதுல என்னெல்லாம் இட்லி இடியப்பம், ரைஸ் அவல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, போஹா அவல் தெரியும்ல, அவல். இதெல்லாமே ரைஸ் அரிசிங்கிற அந்த ஒரு ப்ராடக்ட்ல இருந்து தான் நமக்கு எல்லா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸும் நமக்கு இருக்கு. பாருங்க, அதே பிக்சர் நான் அழகா கொடுத்துருக்கேன். அதே பிக்சர் தான் பாருங்க. ரைஸ், இது வந்து ரைஸ் பிளான்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட்லி, நெக்ஸ்ட் ஒன் இடியாப்பம், தென் போஹா அவல், ஃபிளாட்டன் ரைஸ். ஓகே, அவல். சரியா? ரைஸ் புரிஞ்சுதா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன? லாஸ்ட் ஒன் மில்லட்ஸ். மில்லட்ஸ் தான் திணை வகைகள். நிறைய இருக்கு. சாமை, திணை, முதிரை, நிறைய இருக்கு. ராகி, அதெல்லாம் தான் மில்லட்ஸ். மில்லட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஸ்மால் சீடட் கிராசஸ். சின்ன குட்டி புல் செடி மாதிரி இருக்கும். அதோட பிளான்ஸ், மில்லட் பிளான்ஸ். தே ஆர் வைட்லி grown around the world as cereal crops for fodder and human food. ஃபாடர்க்காகவும் ஹியூமன் ஃபுட்டுக்காகவும். ஹியூமன்ஸும் அதை எடுத்துப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் முன்னாடி காலங்களில் வரகு, திணை, சாமை, அப்புறம் என்ன நிறைய இருக்கு, ராகி, சொர்க்கம், சோளம்னு எல்லாம் சொல்லுவோம். அந்த எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் வச்சு கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள அந்த பாட்டுல வருமேடே, அது எல்லாமே அது மாதிரி உணவு சாப்பிட்டு வாழ்ந்து வந்த பாரம்பரியம் தான் தமிழர்களோட பாரம்பரியம். புரிஞ்சுதா? தமிழ் கல்ச்சர், they all used to eat more than rice. அதெல்லாம் விட, ஏன்னா அரிசி எல்லாம் முன்னாடி எல்லாம் கல்டிவேஷன் பண்ணி எல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அண்ட் அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் சாப்பிட்டு வளர்ந்ததுதான் விவசாயிகள், சிறு தொழில் செய்பவர்கள். அவங்க எல்லாம் களி, கம்பம், இதெல்லாம் தான் சாப்பிடுறது. கூழ் குடிக்கிறது அப்படியெல்லாம் சில படங்கள்ல சொல்லியிருக்காங்கல்ல, அம்மா நான் காலைல கூழ் தாமா குடிச்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பம், களி, கூழ் இதெல்லாம் வந்து மில்லட்ஸ், இந்த திணை வகைகள்ல இருந்து தான் தே யூஸ் டு ஈட். அதனாலதான் அப்போ எல்லாம் ரொம்ப ரொம்ப பலசாலிங்களா இருந்தாங்க. இப்போ நம்ம அரிசியும் சாப்பிட்டு கோதுமையும் சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. ஐயோ, இப்போ கொஞ்சம் வந்து முன்னாடி உங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் இருக்கிற ஸ்ட்ரென்த் நமக்கு இப்போ இல்லவே இல்லை. அப்படித்தானேம்மா? ஏன்? நம்மளோட ஃபுட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சருக்கு அடாப்ட் ஆயிருக்கோம். இப்போ வந்து நான் சொன்ன இந்த மெய்ஸு, கேஎஃப்சி, அந்த பாப்கார்ன் அதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா? சரி, ஸோ மில்லட்ஸ் வந்து இருக்கிற சீரியல்ஸ் அண்ட் அந்த கிரெயின்ஸ் வகைகள்ல, பயிறு தானியங்கள் வகைகள்ல மிக சிறந்தது இந்த மில்லட்ஸ் தான். ஏன்னா அது வெயிட் லாஸுக்கும் வந்து ஹெல்ப் அவுட் பண்ணும். அண்ட் நல்ல வந்து ஃபைப்ரஸான நல்ல நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய
கிரெயின்ஸ் பயிர் வகைகள் அண்ட் தானிய வகைகள் தான் இதெல்லாம். சரி பாருங்க, they are widely grown around the world as cereal crops for fodder. fodderனா haste, ஹே அண்ட் ஸ்ட்ராஸ் நிறைய இருக்கக்கூடிய, ஹேனா வைக்கோல், புல்லு, இதெல்லாம் நம்ம மாத்தி தான் என்ன இந்த நம்ம வந்து அரிசி எல்லாம் இது பண்ணும்போது இந்த அறுவடை செஞ்சுட்டு வரும்போது வீட்டில் பார்த்துருக்கீங்களா, அந்த இந்த புல்லோட கிடக்கும், வைக்கோலோட கிடக்கும். அது திரும்ப வந்து இந்த இதை வச்சு மிதிச்சு 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 அந்த என்னென்ன அந்த காளை மாடு எல்லாம் வந்து மிதிச்சு மிதிச்சு தான் அந்த புல் இந்த வைக்கோல்ல இருந்து அரிசி பிரிஞ்சு வரும். புரிஞ்சுதா? அதை வந்து மேல மேல அப்படி, அது நீங்க வீட்டுல கேட்டா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி கொடுப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி அந்த புல்லு, வைக்கோலு, அந்த உம்மி, தவிடு இதெல்லாம் நீக்காத அந்த அரிசியை தான் அரிசியில அந்த மாதிரி ஃபுட் கிரெயின்ஸை தான் ஃபாடர்னு சொல்லுவோம். அந்த ஃபுட் கிரெயின்ஸ் யாரு சாப்பிடுவாங்க? இந்த வைக்கோலு இதெல்லாம் இருக்கக்கூடியது யாரு சாப்பிடுவோம்? நம்ம சாப்பிடுவோமா? யாரு சாப்பிடுவாங்க? நம்ம சாப்பிடுவோமா? இல்ல, வந்து காளை மாடு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்மளோட கேட்டில், ஆடு மாடு கோழி இந்த இதெல்லாம் சாப்பிடும். ஸோ அனிமல்ஸுக்கு தேவையான ஃபுட் தான் ஃபாடர்னு சொல்றது. ஃபாடர் ஃபுட் இஸ் ஈட்டன் பை கேட்டில் அண்ட் பெட் அனிமல்ஸ். அனிமல்ஸ் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பெட்ஸ் அண்ட் கேட்டில் தான் என்ன இந்த ஃபாடருங்கிற ஃபுட் ஐட்டம். ஏன்னா அது எல்லாமே இருக்கும், அதுல வைக்கோல் இருக்கும், புல் இருக்கும், தவிடு இருக்கும், உமி இருக்கும், எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட முடியாது. ஆனா கேட்டில் வந்து சாப்பிடும் இல்லையா, ஆடு மாடு கோழி இதெல்லாம் சாப்பிடும். சரி, அதுதான். சரி, it helps in weight loss. நான் சொன்ன மாதிரி weight lossல ஹெல்ப் பண்ணும். it is rich in fiber. நல்ல வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடியது. some of the millets products are sorghum, foxtail millet, finger millet, pearl millet, barnyard millet, kodo millet, little millet. இதெல்லாம் தான் மில்லட்டோட வகைகள். பாருங்க, எல்லாம் தனியா போட்டோ கொடுத்துருக்கேன். இது இங்கிலீஷ் பேரு, இது அப்படியே தமிழ்ல இருக்கு. பாருங்க என்னெல்லாம் இருக்கு. ராகி இருக்கு, பார்லி இருக்கு, ஹார்ஸ் கிராம், கம்பு, அதான் கம்பங்களின்னு சொன்னேன், கம்பு, திணை, சாமை, சோளம், சிவப்பு காய் குத்தரிசி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஃபிங்கர் மில்லட் தான் நம்ம பிக்சர்ல பாருங்க, பார்ன்யார்ட், சி இன் யோர் மொபைல் ஸ்கிரீன். இந்த மில்லட்ஸ் இது வந்து உங்க புக்ல இருக்கிற அதே போட்டோ தான் முன்னாடி காமிச்சதுல. இந்த பார்ன்யார்ட் மில்லட் தான் வரகு சாமை, அதெல்லாம் வரகு சாமை தான் பார்ன்யார்ட் மில்லட். ஃபாக்ஸ்டெயில் மில்லட் தான் திணை. ஃபிங்கர் மில்லட் வந்து ராகியை தான் நம்ம ராகி தோசை எல்லாம் சுடுவாங்கன்னு ராகி தோசை எல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சொர்க்கம் தான் வந்து சோளம். சொர்க்கம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அது தமிழ்ல சோளம். see I have given the separate picture. now see your mobile screen. பாருங்க, இந்த நீங்க உங்க புக்ல இருக்கக்கூடிய எல்லாம் அந்த லாஸ்ட் லைன் வாசிங்க. சொர்க்கம் அதான் சோவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோவர்னு சொல்லுவாங்க, சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன இருக்கு? ஃபாக்ஸ்டெயில் மில்லட் இருக்கு, இங்க இருக்கு ஃபாக்ஸ்டெயில் மில்லட். தென் ஃபிங்கர் மில்லட் இருக்கு, ஃபிங்கர் மில்லட் தான் ராகி. தென் வாட் இஸ் தட்? பேர்ல் மில்லட் இருக்கு, பேர்ல் மில்லட் இங்க இருக்கு. தென் பார்ன்யார்ட் மில்லட் இஸ் ஹியர். கோடோ மில்லட், லிட்டில் மில்லட் எல்லாமே இருக்கு. அதோட சேம் இதுதான் தமிழ்ல. என்னெல்லாம்? சாமை, திணை, வரகு, ராகி, பார்லி, ஹார்ஸ் கிராம், கம்பங்களி தான் கம்பு. ஓகே, சிவப்பு காய் குத்தரிசி, சோளம். இந்த சோளம் தான் அந்த சொர்க்கம்னு சொல்றதுதான் சோளம். சரி, அது வந்து நம்ம மெய்ஸ் சோளம் கிடையாது, குட்டி சோளம் மாதிரி இருக்கும், சின்ன சோளம்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, அதுதான். புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சரி, லாஸ்ட் ஒன். மில்லட்ஸ் எதுமா இம்பார்ட்டன்ட்? மில்லட்ஸ் எதுக்கு நம்ம மெயின்லி எதுக்கு? ஃபுட் ஃபார் ஹியூமன் ஃபுட்டுக்காகவும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஃபோடராகவும் கேட்டில் ஃபுட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ரிச் இன் ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து அதிகமான இருக்கக்கூடியது. அப்புறம் சொர்க்கம், ஃபாக்ஸ்டெயில், மில்லட்ஸ். அந்த மில்லட்ஸோட டைப்ஸ் என்ன? சின்ன ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல ஒரு 2 மில்லட்ஸோட பேர் எழுதுங்கன்னு கேட்டா எழுத தெரியணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. சொர்க்கமோட ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபிங்கர் மில்லட், ஃபாக்ஸ்டெயில் மில்லட், கோடோ மில்லட், இது ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. அப்ப இன்னைக்கு அந்த சீரியல்ஸ் கிரெயின்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்? கிரெயின்ஸ்னா என்ன? கிரெயின்ஸ்னா என்னம்மா?
தானியங்கள். அப்ப கிரெயின்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்? மெயின்லி வீட் பார்த்தோம். வீட்னா கோதுமை, மெய்ஸ் பார்த்தோம். சோளம், ரைஸ், அரிசி பார்த்தோம். மில்லட்ஸ் திணை வகைகள். ஓகே, மில்லட்ஸ். சரி, அடுத்தது ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ். இதோட நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். பாருங்க, ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் முன்னாடி காலத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன டிவி, பெரிய டெலிஃபோன், அலாம், கிளாக்கு, அப்புறம் என்ன இந்த டேபிள் லேம்ப் எல்லாம் இருக்கு. இப்போ அப்படியே கல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் அந்த ஒரு இதே மாறிடுச்சு இல்லையா? பெரிய பெரிய எல்லாமே இருக்கு. வாஷிங் மிஷின்ஸ் இருக்கு, சின்ன அவன்ஸ் இருக்கு, குட்டி என்ன காஃபி மேக்கர் இருக்கு, அப்புறம் என்ன பிரெட் டோஸ்டர் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, பெரிய அதுவும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், அதுவும் என்னெல்லாம் ஷேப்ல ஃப்ரிட்ஜஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஓல்டன் டேஸ்ல நம்ம யூஸ் பண்ணது. இது மாடர்ன் அப்ளையன்சஸ். ஓல்டன் ஹவுஸ்ஹோல்ட் குட்ஸ் அண்ட் மாடர்ன் ஹவுஸ்ஹோல்ட் குட்ஸ். அதுக்காக தான் சும்மா இந்த ஃபோட்டோ அப்படி கொடுத்துருக்கேன். சரி, ஹவுஸ்ஹோல்ட் குட் பேஜ் நம்பர் 116. எல்லாரும் கீழே பாருங்க, அதை நான் தனியா ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். These are the products that we use in our house permanently. நம்ம வீட்டில் பெர்மனண்டா யூஸ் பண்ணக்கூடிய, பெர்மனண்டா உபயோகிக்கக்கூடிய இந்த கூட்ஸ், ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸை தான் நம்ம ஹவுஸ்ஹோல்ட் கூட்ஸ்ன்னு சொல்றோம். The goods that are found in a house permanently are called household goods. Filling the blanks. The goods that are found in a house permanently are called dash. கேட்டா எழுத தெரியணும். Household goods. Household goods are furniture, kitchenware, cloths, towels, beddings, boots, electronic goods. எல்லாமே household goodsல வரும். அப்ளையன்சஸ் மட்டும் இல்ல, கிச்சன் அப்ளையன்சஸ், வீட்டில் உபயோகிக்கக்கூடிய எலக்ட்ரிக்கலி இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ் மட்டும் இல்ல, எல்லாமே ஹவுஸ்ஹோல்ட் கூட்ஸ்ல வந்துடும். எந்தெல்லாம்? ஃபர்னிச்சர், நம்ம போடுற சோஃபா, இது பெட்டு, காட், நம்ம ஸ்டைலாக போடக்கூடிய எல்லாம், எல் கார்னர், இப்போ நிறைய ஸ்டைலாக ஃபர்னிச்சர் எல்லாம் வந்தாச்சு இல்லையாம்மா, உங்களுக்கே தெரியும். கிச்சன்வேர் நிறைய இப்போ வந்துடுச்சு. க்ளாத்ஸ், ஈவன் நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய உடைகள் கூட ஹவுஸ்ஹோல்ட் குட்ஸ் தான். டவல்ஸ், பெட்டிங்ஸ், பெட்ஸ், பூட்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் குட்ஸ், இது எல்லாமே வந்து ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ் தான். ஹவுஸ்ஹோல்ட் குட்ஸ் இன் ஓல்டன் டேஸ் பாருங்க உங்க கீழே இருக்கிற போட்டோ தான் அப்படியே நான் கொடுத்துட்டு கீழே சும்மா பேர் எழுதியிருக்கேன். இது என்னம்மா? இது ரேடியோ. இது என்ன? இது பெண்டுலம் கிளாக். இது வந்து ஸ்டோவ். முன்னாடி இந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ்னு சொல்லுவாங்க, ஸ்டவ் சொல்லக்கூடாது, சரியாம்மா? ஸ்டவ் வந்து வீட்டில் நம்ம எல்லாரும் ஸ்டவ் தான் சொல்லி பழகியிருக்கோம், மாத்துங்க, சரியா? ஸ்டோவ் தான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன், ஸ்டோவ். ரொம்ப பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நான் ஸ்டவ்ல வச்சு தான் குக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அது இப்போ நம்ம ஊர்ல சொல்லும்போது பிரச்சனை இல்லை. வேற நீங்க ஏதாவது வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்செல்லாம் போகும்போது ஸ்டவ்ல வச்சு, ஸ்டவ்னா என்னன்னு அங்க யோசிப்பாங்க, என்னடா சொல்றாங்க அப்படின்னு. ஸ்டோவ், சரியா? ஸ்டோவ், மண்ணெண்ணெய் ஸ்டோவ் தான் இது, சரியா? அடுத்தது கிராமபோன். இது போனோகிராஃப்னு சொல்லுவாங்க. கிராமபோன் பாட்டு கேட்கறதுக்கு இங்க ஒரு பெரிய ஒரு சிடி மாதிரி ஒரு பெருசா ஒன்று இருக்கும், ஒரு கிராமபோனோட இது. அதை வந்து அந்த கிராமபோன் கேசட் வந்து அப்படியே அதை வச்சு ஒரு நீடலை அப்படியே பிளேஸ் பண்ணி அந்த நீடில் சுத்திட்டே இருக்கும். சுத்தும் போது பாட்டு அப்படியே கிளீனா அழகா கேட்கும், நல்ல சவுண்ட்ல அழகா கேட்கும். அதான் கிராமபோன். நீங்க ஒரு சில படங்கள்ல பார்த்துருப்பீங்க போனோகிராஃப்னு தான் முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிராமபோன் வந்து அந்த இன்னும் ஒரு பேர் இருக்கு, கிராமபோன் இருக்கு, போனோகிராஃப் ஆர் கிராமபோன். மாடர்ன் கூட்ஸ் பாருங்க. மாடர்ன் ஹவுஸ்ஹோல்ட் கூட்ஸ் வந்து மைக்ரோவேவ் அவன். பாருங்க, மைக்ரோவேவ் அவன்ல என்னெல்லாம் செய்யலாம்? பீட்சா செய்யலாம், கேக் செய்யலாம், பேக் பண்ணலாம் இல்லையா? பிரெட் செய்யலாம், என்ன இருந்தாலும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ரெஃப்ரிஜரேட்டர், குளிர் சாதன பெட்டிய ரெஃப்ரிஜரேட்டர். ஃப்ரிட்ஜ் உங்க எல்லாருக்கும் தெரியும். வாஷிங் மிஷின் உங்களுக்கு தெரியும், clothes to wash clothes. இண்டக்ஷன் ஸ்டோவ், எலக்ட்ரிக்கலி நம்ம அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணா போதும், ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி ஹீட் வந்து அந்த ஸ்டவ் மேலே ஜென்ரேட் ஆகும். அது மேலே நம்ம ஏதாவது வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? அதுக்கான இண்டக்ஷன் பேஸ்ட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கு, வெசல்ஸ் அண்ட் யுட்டென்சில்ஸ் இருக்கு. அதில் தான் நம்ம குக் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த கல்ச்சரில், அந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்த, நாட் கல்ச்சர், அந்த லைஃப் ஸ்டைலில் இருந்தது. இப்போ வந்து மனுஷனோட ஃபார் ஹியூமன் சொஃபிஸ்டிகேஷனுக்காக இந்த மாதிரி பல
ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கு இல்லையா மாடர்ன் லைஃப்ல. சரி, ஓகே, அவ்வளோதான். மீதி இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். பேஜ் நம்பர் 119ல இருக்க சூஸ் fill in the blanks எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் நெக்ஸ்ட் கிளாஸ், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்த கம்ப்ளீட் த கிவன் அனாலஜி ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா, இன்னைக்கு உள்ள கிளாஸும் முடிச்சு இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால ஜஸ்ட் பார்க்கலாம். கம்ப்ளீட் த கிவன் அனாலஜி. சாலிட் டேபிள். வாட்டருக்கு அப்ப என்னமா வரும்? தண்ணிக்கு என்ன வரும்? சாலிட். டேபிள் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. அப்ப வாட்டர் எந்த ஸ்டேட்ல இருக்கு? லிக்விட். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இது கொடுத்திருப்பாங்க, ஒன்னு கொடுத்திருக்கிறது மாதிரி அதோட இன்னொரு சைடு என்ன fill in the blanks, அந்த fill போட்டிருக்கிற சைடு ஒன்னு எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களோ அதோட சேம் ப்ராசஸ் பேஸ் பண்ணி, அந்த அனாலஜி சேம் பேஸ் பண்ணி இது fill up, complete the sentence மாதிரி. சரியா, கம்ப்ளீட் த பிளாங்க்ஸ் மாதிரி. சரி, இந்த சைட் சாலிட் ஸ்டேட்ல டேபிள் இருந்தா அப்ப வாட்டர் இந்த சைட்ல எந்த ஸ்டேட்ல இருக்கு? வாட்டர் எந்த ஸ்டேட்ல இருக்கு? லிக்விட். அப்ப இந்த பிளாங்க்ல லிக்விட்னு எழுதுங்க. அடுத்தது இந்த சைடு பாருங்க, பிளாங்க் இல்லாத சைடு. நெக்ஸ்ட் ஒன், லிண்ட் வந்து ஸ்பின்னிங். லிண்ட் ஃபார்ம் ஆகுறது, அந்த பேஜ் நம்பர் எடுங்க. பேஜ் நம்பர், please let me check, please wait. page 113 எடுங்க. 113 அதுல பாருங்க, லிண்ட் வந்து நம்ம ஸ்பின் பண்ணி தான் yarn கிடைக்குது. அதே மாதிரி காட்டன் சீட் வந்து எந்த ப்ராசஸ் மூலமா நீக்கிறோம்? லிண்ட் வந்து எந்த ப்ராசஸ் பண்ணி yarn கிடைக்குது? பாருங்க, அந்த ஃப்ளோ சார்ட் பாருங்க, எந்த ப்ராசஸ் பண்ணி yarn கிடைக்குது? ஸ்பின்னிங். அதே மாதிரி காட்டன் சீட் எந்த ப்ராசஸ் மூலமா அந்த காட்டன் சீட், காட்டனோட விதையை நீக்கி நமக்கு காட்டன் ஃபேப்ரிக் கிடைக்கிறது? எந்த ப்ராசஸ் மூலமா? எந்த ப்ராசஸ்? கின்னிங். அப்ப அதுல கின்னிங்னு எழுதுங்க. தெரியும்ல கின்னிங்? வாசிங்க. The raw fibers are separated from the seeds by a process called கின்னிங். அப்போ சீட்ஸை செப்பரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேரு தான். இந்த சைட்ல பிளாங்க் இல்லாத சைட்ல என்ன அனாலஜி கொடுத்துருக்காங்களோ, என்ன ஐடியாலஜி அதுல கொடுத்துருக்கோ அதே ஐடியாலஜி யூஸ் பண்ணி பிளாங்க் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அதே ஐடியாலஜி அப்ளை பண்ணி எழுதணும். இதுல டவுட் இருந்தா கால் பண்ணி கேளுங்க. சரியா, மிக்ஸ்அப் ஆகக்கூடாது. இனி பிளாங்க் இருக்கக்கூடியது கொயர் ஃபைபர் பிளாங்க் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு என்ன? காட்டன் ஃபைபர், காட்டன் பிளான்ட். அப்போ காட்டன் ஃபைபர் எதுல இருந்து கிடைக்குது? காட்டன் பிளான்ட்ல. அதே மாதிரி கொயர் ஃபைபர் எதுல இருந்து கிடைக்குதுமா? கொயர் ஃபைபர் எதுல இருந்து கிடைக்குது? கோகனட்ல இருந்து. அப்படிதானே? சோ ரைட், கோகனட். நம்மளோட கயர் வந்து எதுல இருந்து கிடைக்குது? கோகனட்டோட அவுட்டர் கவரிங், சவரின்னு சொல்லுவோம் இல்லையா, சகரி. அந்த சகரியில இருந்து தான் நமக்கு கொயர் கிடைக்குது, கொயர் ஃபைபர். கடைசியில கொயர் மேட்ஸ், கொயர் பிரஷ் எல்லாம் நமக்கு எதுல இருந்து கிடைக்குது? கோகனட்ல இருந்து. ஏன்னா காட்டன் ஃபைபர் எதுல இருந்து கிடைச்சதுன்னு இதுல சொல்லி இருக்கிறதுனாலதான் நம்ம இதுல கோகனட்னு எழுதுறோம். சரியா? சரியா. இனி பிளாக் பெப்பர், குறுமிளகு. குறுமிளகு தெரியும்ல, மிளகு. ரசத்துக்கு எல்லாம் போடுவோமே மிளகு. தொண்டை வலி ஏதாவது இருக்குன்னா மிளகு அப்படியே வந்து சதைச்சு பெப்பர் வாட்டர் வந்து குடிப்போம். அதே மாதிரி பிளாக் பெப்பர், தட் இஸ் அ ஸ்பைஸ். அது ஒரு விதமான ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? நிறைய இருக்குல்ல. ஸ்பைஸ்ல வந்து பிளாக் பெப்பர் இருக்கு, ஸ்டார் அனீஸ் இருக்கு, அன்னாசி பூ இருக்கு, தென் வாட் இஸ் தட், காடமம் இருக்கு, ஏலக்காய். அப்புறம் அந்த ஸ்பைசஸ் தெரியும் இல்லையா, நம்ம மேக்சிமம் அந்த பிரியாணிஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஹோல் ஸ்பைசஸ். அன்னாசிப்பூ, ஈவன் கொரியாண்டர் சீட்ஸ் கூட ஒரு விதமான ஸ்பைஸ் தான். கொரியாண்டர் சீட்ஸ் அண்ட் chilli and then what you have what is that, அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்ந்துதான் ஸ்பைசஸ். ஸோ பிளாக் பெப்பர் வந்து ஸ்பைசஸோட வெரைட்டி அண்டர்ல வருது. அதே மாதிரி ஸ்வீட் கார்ன் எதோட அண்டர்ல வரும்? பிளாக் பெப்பர் வந்து ஸ்பைஸோட வெரைட்டி. அப்ப ஸ்வீட் கார்ன் எந்த வெரைட்டிக்கு கீழே வரும்? எந்த வெரைட்டி கீழே வரும்? ஸ்வீட் கார்ன் வந்து கிரெயின்ஸ். அப்படிதானே? ஹோல் கிரெயின்ஸோட, தானியங்களோட வெரைட்டி கீழே தான் வரும். அப்போ கிரெயின்ஸ்ன்னு எழுதுங்க. இனி இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. அதுல ஸ்வெட் கார்ன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஸ்பெல்லிங்.
SWEET, sweet. Sweet corn. Sweat corn-னா உஷ்ணமான corn. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணுங்க. SWEET, ஸ்வீட் கார்ன். சரியா? இப்போ ஆன்சர்ஸ் புரிஞ்சுதா? இங்கே பாருங்க, நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் செக் அவுட். ஓகே தானே? வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட். லிண்ட் ஸ்பின்னிங் மூலமா லிண்ட் வந்து ஸ்பின்னிங் பண்ணி யான் கிடைக்குது. காட்டன் சீட், காட்டன் ஃபைபர் வந்து கிடைக்கிறதுக்காக காட்டன் சீட்ஸ் விதை நீக்கம் செய்யறதோட ப்ராசஸோட பேரு கின்னிங். காட்டன் ஃபைபர் வந்து காட்டன் பிளான்ட்ல கிடைக்குது. அதே மாதிரி கொயர் ஃபைபர் வந்து கோகனட்ல இருந்து கிடைக்குது. பிளாக் பெப்பர் குருமிளகு வந்து மிளகு வந்து பிளாக் பெப்பர் வந்து ஸ்பைஸ். அதே மாதிரி ஸ்வீட் கார்ன் வந்து sweet corn, SWEET, sweet corn. Sweet corn வந்து it's a grain, தானியம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இனி இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கல இல்லையா? ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் நான் இன்னைக்கே கொடுத்துருக்கேனா? Give 2 examples for food products that are made from wheat. அது நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஓகே, நான் வந்து தனியாக எடுத்து போடுறேன். பேக்கில் கொஸ்டின் ஆன்சரில் செக் அவுட் பண்ணிக்கோங்க, அதில் இருக்கும். வாட் ஆர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபோர்த் கொஸ்டின் நம்ம எடுக்கல. ஃபோர்த் கொஸ்டின் வந்து நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். அதே மாதிரி நேம் த லிஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து 6th ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் அண்ட் 7th ரோமன் லெட்டரில் ஆல்ரெடி 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 8th ரோமன் லெட்டரில் இந்த ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 6th ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின் என்னம்மா? கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேட் ஃப்ரம் வீட். வீட்லேருந்து என்னெல்லாம் செய்யலாம்? பிரெட், தென் பிரெட்டும் ஏதாவது பாஸ்தா எழுதலாம், அல்லது வந்து என்ன வேணால் எழுதலாம், சப்பாத்திஸ் எழுதலாம், என்ன வேணால் எழுதலாம். உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் பிரெட்டும் பாஸ்தாயும் எழுதிக்கோங்க, இல்லை ஸ்பெகட்டி எழுதிக்கோங்க, வீட் கேக்ஸ் எழுதிக்கோங்க, கிராக்டு வீட் எழுதிக்கோங்க, எது வேணாலும் உங்கள் புக்கில் இருக்கிற ஏதாவது 2 எக்ஸாம்பிள். பிரெட் அண்ட் சப்பாத்தி எழுதிக்கோங்க. பிரெட் அண்ட் சப்பாத்தி பின்னாடி கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் பார்த்து எழுதிக்கோங்க. சரியாம்மா? அந்த கொஸ்டின் நான் வந்து இப்போ எடுக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். ஐ ஹாவன்ட் டைப்ட் அண்ட் கிவன் ஃபார் யூ. சரி, the third question பாருங்க. what are synthetic fibers? synthetic fibersனா என்னம்மா? synthetic fibers are made by human beings with the help of chemical process. human beings ஆல தான் செய்யப்பட்டிருக்கு, ஆர்டிஃபிஷியலா செய்யப்பட்டிருக்கு. they are also known as man-made fibers. man-made fibers னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்கேன், rayon, nylon, polyester, acrylic. important question, படிச்சுக்கோங்க, very important, படிச்சுக்கோங்க. then name the list of whole grains. என்னெல்லாம் அந்த சேம் பேஜ்ல, பேஜ் நம்பர் 115ல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் லைன் அப்படியே கொடுத்துருக்கேன். வீட், மேஸ், ரைஸ், பீன்ஸ், பீஸ், பார்லி, மில்லட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் சம் ஆஃப் த ஹோல் கிரெயின்ஸ். அதே மாதிரி ஒய் இனி 8th ரோமன் லெட்டர்ல இருக்கிற லாஸ்ட் இந்த கிவ் ரீசன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான். செகண்ட் கொஸ்டின் நம்ம இன்னும் எடுக்கலாமா? அது சிங்கிங் ஃப்ளோட்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். பாருங்க, அம்ப்ரெல்லாஸ் ஆர் மேட் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஒய் அம்ப்ரெல்லாஸ் வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்? எதனால அம்ப்ரெல்லாஸ் வந்து நேச்சுரல் ஃபைபர்ல பண்ணல? நேச்சுரல் ஃபைபர்ல பண்ணா எல்லாமே வந்து வாட்டர் ரிப்பலண்டா இல்ல, நேச்சுரல் ஃபைபர்ல பண்ண முடியாது. நம்ம அந்த நேச்சுரல் ஃபைபரா இருக்கக்கூடிய காட்டன் எடுத்தாலும், ஜூட் எடுத்தாலும், இல்ல கொயர் எடுத்தாலும் நம்ம தண்ணியில போட்டா அது நனையும். கொடை வந்து நனையிறது மாதிரியான மெட்டீரியலா இருந்ததுன்னா மழை ஃபுல்லு நனைஞ்சிரும், அப்படிதானே? உள்ள வந்து தண்ணி வந்து கொடை மேல விழும்போது மழை தண்ணி வந்து கொடை மேல விழும்போது உள்ள இறங்கி கொடைக்குள்ளேயும் மழை பெய்யும், அப்படிதானே? ஸோ அது மாதிரி நேச்சுரல் ஃபைபர்ல பண்ண முடியாது, சிந்தட்டிக் ஃபைபர்ல தான் பண்ண முடியும். ஏன்னா அப்பதான் வாட்டர் ரிப்பலண்டா இருக்கும், அப்பதான் வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். விழுற மழை தண்ணி வந்து உள்ள விழாம இருக்கிறதுக்கும், நனையாம இருக்கிறதுக்கும், அந்த துணி நனைஞ்சு வெட் ஆகாம இருக்கிறதுக்கும். இப்ப நம்ம கொடை வந்து நல்லா நனைஞ்சு போச்சு, நல்லா குடைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஃபேனுக்கு அடியில வச்சிருந்தா உடனே காஞ்சிரும். அதே நம்ம காட்டன் அம்பரெல்லா வச்சு உணக்க முடியுமா? அதை வந்து கிளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி பிழிஞ்சு எடுத்து போட்டு சன்லைட்ல காய வச்சாதான் காய வைக்க முடியும், அப்படித்தானே? ஆனா இது வந்து நல்ல நேச்சுரல், நல்ல வாட்டர் ரிப்பலண்டா இருக்கு.
நேச்சுரலா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஃபைபர்ஸ், எல்லா க்ளோத் மெட்டீரியல்ஸும் வந்து காட்டனா இருந்தாலும், ஜூட்டா இருந்தாலும், கொயரா இருந்தாலும் எல்லாமே வந்து நனையும் தன்மை, வெட் ஆகக்கூடிய தன்மை. தண்ணியில விழுந்தா நனைஞ்சிரும். ஆனா கொடை எல்லாம் அப்படி கிடையாது. நனைஞ்சுதான் இருக்கும் கொடை. கொஞ்ச நேரம் வந்து கொடை நிமித்தி அந்த ஃபேனுக்கு அடியில வச்சோம்னா உடனடி அது காஞ்சிடும் இல்லையா? ஏன்னா அந்த வாட்டர் வந்து ஈஸியா ரிப்பல் ஆகி போயிடும். வாட்டர் வந்து ரிப்பல் ஆகி வாட்டர் ப்ரூஃபா இருக்கிறதுனால கொடைக்குள்ள மழை பெய்யுமா? கொடை இருந்துச்சுன்னா கொடை வச்சுதானே மழை நனையாம வீட்டுக்குள்ள வந்து சேரும். அப்போ வந்து சாரி, ரொம்ப த்ரோட் வந்து ட்ரெயின் ஆச்சு. ஸோ கொடை நனையாம இருக்கும்போது கொடை நனையாம நம்ம வீட்டுக்கு போய் சேரணும்னா, கொடை நனையாம இல்ல, மழை நனையாம நம்ம வீட்டுக்கு போய் சேரணும்னா கண்டிப்பா கொடைய வந்து ஸ்ட்ரைட்டா அதை ஓப்பன் பண்ணி வச்சாதான் நம்மளால நனையாம வீட்டுக்கு போய் சேர முடியும். அப்படிதானேம்மா? சரி, அதுதான். சரி, இட் வாஸ் அ வெரி லெங்தி கிளாஸ். அதனால ரொம்ப போர் அடிக்கல, போர் பண்ண வைக்கல. பேஜ் நம்பர் 114 இருக்க அந்த குட்டி ஆக்டிவிட்டியோட ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஆன்சர் கீ எல்லாம் போட வேண்டாம். இது ரொம்ப குட்டியா தான் இருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதோட ஆன்சர் கீ எல்லாம் போட வேண்டாம். சரி, இன்னைக்கு கொடுத்த போர்ஷன்ஸ் எல்லாம் நல்ல மாதிரி படிச்சு எக்ஸாம் வரும்போது நல்ல மாதிரி எழுதுங்க. குட்டி குட்டி fill in the blanks எல்லாம் எழுத சொல்லியிருக்கு. அதெல்லாம் ப்ராப்பரா எழுதி கரெக்டா fill in the blanks எல்லாம் கரெக்டா மிஸ்டேக் இல்லாம எழுதணும். அந்த அளவு கிளியரா நடத்தியிருக்கு. ஸோ ப்ராப்பரா எழுதுங்க எக்ஸாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டூ யோர் எக்ஸாம்ஸ் வெல். உங்களுக்கு வந்து வெனஸ்டே இல்லையா? வெனஸ்டே உங்களுக்கு தேர்ஸ்டே உங்களுக்கு வெனஸ்டே உங்களுக்கு என்ன எக்ஸாம் இருக்கு? சோஷியல் எக்ஸாம் இருக்கா? சரி, சோஷியல் எக்ஸாம் நல்ல மாதிரி எழுதுங்க. யூனிட் 2 வந்து முடிச்சிட்டோம் இல்லையா? சோஷியல் எக்ஸாம் இன்னைக்கு வருது வெனஸ்டே வந்து நல்ல மாதிரி எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் do your exams well. Thank you.